ஃபுல் டே காட்ட மாட்டேன்ட்டா பாருங்களேன். பன்னாட்டு தமிழ் உயராய்வு இதழும் தமிழ்மொழி லண்டன் தமிழ்மொழி கலைக்கழகமும் இணைந்து நடத்துகின்ற தேவார திருத்தலங்கள் தென்கரை காவேரி தென்கரை தலங்கள்ல இன்னைக்கு நம்மளுக்கு போடுங்க ஐயா கோயில் திருவாரூர் திரிபுர சுந்தரி கார்த்திகேயன் ஐயா அம்மா பேச இருக்கிறாங்க. திருவாரூர் கோயிலை பற்றி பேச இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 87வது திருத்தலம் 87வது திருத்தலம் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பஞ்சபுராணம் பாடுறதுக்காக ஒசூரை சார்ந்த வள்ளிநாயகம் அம்மா வந்திருக்காங்க. அறிமுக உரையாற்றுவதற்காக சொற்பொழிவாளரை அறிமுக உரையாற்றுவதற்காக ஆஸ்திரேலியால இருந்து அன்புஜெய ஐயா வந்திருக்காங்க. நம்மளுக்கு இன்னைக்கு உரையாற்ற இருப்பவங்க சென்னையில இருந்து நம்மளுக்கு கார்த்திகேயன் திரிபுர சுந்தரி கார்த்திகேயன் அம்மா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பஞ்சபுராணம் இப்பொழுது இனிதாக தொடங்க இருக்கிறது. அம்மா பஞ்சபுராணம் அம்மா வள்ளிநாயகம்மா. சிவாய நம. சிவாய நம. பாடுங்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா பஞ்சபுராணம்னு 4ஆம் திருமுறை திருப்பல்லாண்டு திருவிசைப்பா சொல்லுங்க ஐயா. பெரிய புராணம். பெரிய புராணம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னூறு உமை குளமிகு கரியது படிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மேகு கொடை வடிவினர் பயல் வலே வலமுறை இறையே. சிற்றம்பலம் 4ஆம் திருமுறை. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. திருவிசைப்பா. ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்று உணர்வு சுள் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழி வளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்காத வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனே விளம்பும் விளம்பே. திருப்பல்லாண்டு. மன்னுகத்தில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடை மடவா உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை விரவி அறுத்த நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. சிற்றம்பலம். சிவ சிவ என்கில தீவினையாள சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவா சிவ சிவ என்ன சிவகதிதானே. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா.
பஞ்சபுராணம் பாடிய அந்த அம்மாவிற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவனை அடியார்களின் சார்பாக வேண்டி விடை பெறுவோம். இப்பொழுது நம்மளுக்கு பேச இருக்கின்ற திரிபுர சுந்தரி அம்மா, திரிபுர சுந்தரி கார்த்திகேயன் அம்மாவை பற்றி உரையாற்ற இருக்கின்றார். அறிமுக உரை ஆற்ற இருக்கின்றார் ஆஸ்திரேலியாவை சார்ந்த அன்பு ஜெயாயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அம்மையார் அவர்கள் அறிமுகம் சொற்பொழிவாற்றுவார்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். புகழி பன்னாட்டு தமிழ் உரையாழ்விதழ் மற்றும் லண்டன் தமிழ்மொழி பல்கலைக்கழகம் இணைந்து காவிரி தென்கரையில் அமைந்துள்ள தேவாரத்தில் நடத்துகின்ற நாட்டு பயிரங்கத்தில் 87ஆம் நாள் நிகழ்வான இன்று திருவாரூர் திருத்தம்பட்டி உரையாற்ற இருப்பவர் திரிபுர சுந்தரி கார்த்திகேயன் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் எம்ஏ எம்பில் பிஎட் பட்டங்கள் பெற்று சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். 30 ஆண்டுகளுக்கு மேல் பயிற்றுவித்தலிலும் ஆய்வுகளிலும் அனுபவம் உள்ளவர். பாடத்திட்ட உறுப்பினராக கடந்தார். இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காவியங்கள் இவருடைய சிறப்பு துறைகளாகும். 60க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு கருத்தரங்களில் மாணவர்களை பங்களித்து கட்டுரைகள் படைத்துள்ளார். விநாயகர் உரை, அகவல் உரை, சிவபுராணம் முறை, திருவொருட்பாவில் திருத்தி பகிர்ந்து, வீரபத்திரர் வழிபாடு உள்ளிட்ட நூல்களுக்கு ஆசிரியராகவும் இணை ஆசிரியராகவும் 9 நூல்கள் வெளியிட்டுள்ளார். 8 ஆய்வு மாணவர்களுக்கு கழிகட்ட இருந்து வருகின்றனர். சித்தாந்த ரத்தினம் என்ற பாடத்தை பெற்றுள்ளார். சிறப்புகளுடைய அவர்கள் இன்று நம்முடைய விளையாட்டு வந்திருப்பது ஒரு வாய்ப்பை கோரி அவர்களை திருவாரூர் திருத்தலம் பற்றி விளையாட்டும்படி அடியவர்கள் சார்பாக வேண்டிக்கொண்டு தங்கத்தை அவரிடம் ஒப்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நீங்க உங்களுடைய நன்றி. மியூட்ல இருக்கீங்கம்மா. என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் குரு அருளுக்கும் திருவருளுக்கும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற திருத்தலம் காவேரி தென்கரை திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்கின்ற அற்புதமான சிவத்தலம் திருவாரூர் என்பது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் வட்டத்தில் அமைந்திருப்பது இந்த திருவாரூர் என்ற அற்புதமான திருத்தலம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3 மீட்டர் உயரத்திலே இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் மயிலாடுதுறை ரயில் பாதையில் உள்ள நிலையமாக அமைந்திருக்கின்றது. கும்பகோணம், மன்னார்குடி, மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற இடங்களில் இருந்து இந்த திருத்தலத்திற்கு மிக எளிமையாக செல்வதற்கு போக்குவரத்து வசதிகள் எல்லாம் உள்ளன. திருவாரூர் தேர் அழகு என்பது பொதுவான ஒரு சொல் வழக்கு. பிறக்கவே முக்தி தருகின்ற தலம், முக்தி தருகின்ற பெரும் தலங்கள். பிறந்தால் முக்தி தருவது திருவாரூர், நினைத்தால் முக்தி தருவது திரு அண்ணாமலை, இறந்தால் முக்தி தருவது காசி, தரிசித்தால் முக்தி தருவது பிள்ளை திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகின்ற அந்த முக்தி தலங்களில் பிறப்பால் முக்தி தருவது, பிறந்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய, மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய திருவாரூர் என்ற திருத்தலம். நாயன்மார்களால் பாடப்பெற்ற அற்புதமான தலம். பஞ்சபூத தலம் என்று சொல்லுவோம் இல்லையா? மண், நீர், நெருப்பு, காற்று,
ஆகாயம் என்று சொல்லுகின்ற ஐம்பூத தலங்களில் மண், அதாவது பிருத்வி தலமாக திகழ்வது இந்த திருஆரூர் என்ற திருத்தலம். இங்கே தியாகேசர் வீதி விடங்கராக எழுந்தருளி இருக்கின்றார். சப்த விடங்க தலங்களில் இது மூலாதார திருத்தலம் என்று சொல்லப்படுவது. திருவாசகம் பாடல்கள் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. அம்பிகை கமலை என்ற அந்த பெயரோடு தவம் செய்து அருள் புரிகின்ற அற்புதமான ஒரு திருத்தலம். ஆரூர் என்று சொல்லும் பொழுது ஆர் கூட்டல் ஊர். ஆர் என்றால் ஆத்தி என்று பொருள். ஆத்தி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்த காரணத்தினால் இந்த ஊர் ஆரூர் என பெயர் பெற்றது. தேவார பதிகங்கள்லாம் ஆரூர் என்றே இந்த திருத்தலம் குறிப்பிடப்படுகிறது. சில இடங்கள்ல அந்த வழக்கில் இருக்கக்கூடிய பெயருக்கும் தேவார திருத்தலங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பெயருக்கும் சிறிது மாறுபாடு இருக்கும். ஆனா இங்க ஆரூர் என்றே வழக்கிலும் இருக்கிறது, பதிகங்களிலும் காணப்படுகிறது. இந்த திரு என்ற சொல்லாட்சி சேர்த்து திரு ஆரூர் என்று வழங்கப்படுகிறது. ஏன் திருஆரூர் என்று பெயர் பெறுகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமகள் திருமாலை தன் கணவனாக பெற வேண்டும் என்று கருதி திருவாரூரில் இருக்கக்கூடிய இங்க வன்மீகநாதரை வழிபட்டு வரம் பெற்று திருமாலை மணந்து கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. அப்படி மணந்து கொண்ட அந்த திருமகள் தன்னுடைய பெயரால் இந்த திருத்தலம் வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டியதாகவும், அதனால்தான் திரு ஆரூர் என்று அந்த திருவினுடைய பெயரையும் இணைத்து இந்த திருத்தலம் போற்றப்படுகிறது என்றும் செவி வழியாக ஒரு புராண செய்தி வழக்கில் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இந்த திருத்தல திரு என்பதற்கு மேன்மை என்றும் பொருள். மேன்மையான உயிர்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மேன்மையான இறைவனை அடைவதற்காக தவம் இயற்றி திருப்பணிகளெல்லாம் செய்து அருள் பெற்ற அற்புதமான திருத்தலம் இந்த திருவாரூர். இந்த திருவாரூருக்கு எண்ணற்ற திருப்பெயர்கள் காணப்படுகின்றன. என்ன அப்படின்னா, கஷேத்திரவரபுரம் என்று ஒரு பெயர் உண்டு, ஆடகேஸ்வரம் என்று ஒரு பெயர் உண்டு, தேவயாகபுரம், தேவர்கள் எல்லாம் வந்து யாகம் செய்தனால தேவ யாகபுரம், முசுகுந்தபுரம், முசுகுந்த சக்கரவர்த்தி அரசாண்ட திருத்தலம் என்பதனால, அருள் பெற்ற திருத்தலம் என்பதனால முசுகுந்தபுரம், கலிசலா நகரம். அதாவது யாவர் ஒருவர் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை சனியானது, சனீஸ்வரன் என்ற அந்த கிரகமானது, அந்த கோளானது எந்த தீங்கும் செய்யாமல் அவர்களை நல்லபடியாக காக்கும் என்பதனால கலிசெலா நகரம் என்று ஒரு பெயர் காணப்படுகிறது. அதே மாதிரி அந்தரகேசுபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. வன்மீகநாதபுரம், இறைவனுடைய திருப்பெயரோடு இணைந்து இருக்கக்கூடிய இறைவனுக்கு வன்மீகநாதர் என்று பெயர், அதனால வன்மீகநாதபுரம். தேவாசிரியபுரம், இந்த தேவாசிரியபுரம் ஏன் பேர் வந்தா, இங்க தேவாசிரிய மண்டபம் என்று உண்டு. இங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் ஒன்றாக சேர்ந்து, அந்தணர்கள் என்போர் அறவோர், அதுதான் வந்து காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. எவரெல்லாம் அறம் செய்து வாழ்கிறார்களோ, அறவழியில் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களை எல்லாம் அந்தணர் என்று வழங்குகின்ற மரபு உண்டு. ஆக இங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் அத்தனை பேரும், இறை அடியவர்கள், இறை அன்பர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக குழுமி இருக்கக்கூடிய தேவாசிரிய மண்டபத்தில் அமர்ந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னா அது
அனைத்து ஊர்களிலும் அனைத்து திருத்தலங்களிலும் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தும் என்று சொல்வார்கள். அதனால இதுக்கு தேவாசிரியபுரம் என்று ஒரு பெயர் உண்டு. சமர்க்காரபுரம் அறிவில் சிறந்த ஆற்றல் உடையவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு திருநகரம். மூலாதாரபுரம், மூலாதாரத்து மூங்கெழும் கனலை என்று சொல்கின்றபடி அந்த மூலாதாரத்தை ஒவ்வொரு உயிரும் உணர்வதற்கு அருளுகின்ற தலம், எல்லா தலங்களுக்கும் ஆதாரமான திருத்தலம், மிக பழமையான ஒரு தலம். அதனால மூலாதாரபுரம். கமலாலயபுரம், அம்பிகை கமலாம்பிகையாக இருந்து தவம் செய்கின்ற, கமலையாக இருந்து தவம் செய்த ஒரு திருத்தலம், அவள் வீற்றிருக்கின்ற திருத்தலம் என்பதனால் இதுக்கு கமலாலயபுரம் என்று பெயர். இப்படி இந்த திருத்தலத்துக்கு எண்ணற்ற திருப்பெயர்களை நாம் புராணங்களின் வழியாக அறிந்து கொள்கின்றோம். பொதுவாக வேதாரண்யம் விளக்கு அழகு, திருவாரூர் பேரழகு, திருவிடைமருதூர் பெரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு என்று ஒரு புதுமொழி காலம் காலமாக நம்மிடம் வழக்கில் இருக்கின்றது. திருவாரூர் பேரழகு என்று சொல்லும் பொழுது, திருவாரூர்னு சொன்னாவே நமக்கு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஆழித்தேர் தான் நினைவுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திருத்தேரை உடைய திருத்தலம். இந்த திருத்தலம் எப்பொழுது தோன்றியது, இங்கு இருக்கக்கூடிய இறைவன் எப்பொழுது தோன்றினான், இந்த திருக்கோயில் எப்பொழுது யாரால் கட்டப்பட்டது, இந்த விவரங்கள் எல்லாம் எங்கேயாவது இருக்கான்னா எங்கேயுமே கிடையாது. புராணங்களிலே ஒரு செய்தி இருக்கிறது. சிவபெருமானுடைய ஆணைப்படி தேவலோகத்து தச்சனாகிய விஸ்வகர்மாவினால் இந்த திருவாரூர் நகரமும் திருவாரூர் திருக்கோயிலும் கட்டப்பட்டன என்று ஒரு புராண செய்தி காணப்படுகிறது. அதனால இதனுடைய காலத்தை யாருமே அறுதியிட்டு கூறுவதற்கு இல்லை. அவ்வளவு பழமையான ஒரு திருத்தலம். சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், பூந்துருத்தி நம்பி, காட நம்பி, திருவாளி அமுதனார், சேந்தனார், சேரமான் பெருமாள் நாயனார், கபில தேவ நாயனார், பரண தேவ நாயனார், நம்பியாண்டார் நம்பி, கடற்சிங்க நாயனார் உள்ளிட்ட அடியவர்களோடு செருத்துணை நாயனார், சேக்கிழார் பெருமான், திருமால், திருமகள், ராமர், பரசுராமர், மன்மதன், முசுகுந்த சக்கரவர்த்தி போன்றோர் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வணங்கி வழிபாடு செய்ததாக நமக்கு புராணங்கள் காண கிடக்கின்றன. இத்தகைய அற்புதமான திருத்தலத்திலே திகழ்கின்ற திருக்கோயில் திருவாரூர் கமலாம்பாள் சமேத வன்னீரநாதர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில். கோவில் என்று சொன்னாலே அது சிதம்பரத்தை குறிக்கும் என்று சொல்வார்கள். அந்த கோவிலேயே மிகப்பெரிய கோயில், பழமையான கோயில், புகழ்பெற்ற கோயில் எதுன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ கோயில் என்று சொல்வார்கள். கோயில்னா அது சிதம்பரத்தை குறிக்கும், பெரிய கோயில்னா திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலை குறிக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு மரபு உண்டு. இந்த கோயிலை எப்படி சொல்வாங்கன்னா பெரிய கோயில் என்றே இந்த கோவில் வழங்கப்படுகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழித்தேரை உடைய திருக்கோயில் இது. திருவாரூர் அறநெறி என்று சொல்லக்கூடிய மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இந்த ஆலயத்தின் உள்ளேயே இருப்பது இதனுடைய இன்னும் ஒரு சிறப்பு. அதே மாதிரி திருவாரூர் நகரத்துல கிழக்கு ரத வீதி என்று ஒரு வீதி உண்டு. அங்கே ஆரூர் பறவை உம்மண்டலி என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் காணப்படுகிறது. இந்த தலத்திலே யமனே சண்டிகேஸ்வரராக அமைந்திருக்கின்றார் என்று கூறுவார்கள். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் தோன்றிய திருத்தலம். சமய குறவர்களெல்லாம் போற்றிய திருத்தலம். தண்டி அடிகள் அவதரித்த திருத்தலம். நமிநந்தி அடிகள் இங்க இருக்கக்கூடிய ஆரூர் அருணரி திருக்கோயில்ல
தண்ணீரால் திருவிளக்கேற்றி வழிபட்டார் என்பதை பார்க்கின்றோம். தண்டியடிகள் அவதரித்த திருத்தலம் முக்தி அடைந்த திருத்தலமும் இதுதான். 3வது திருச்சுற்றிலே மூலாதார கணபதிக்கு அருகிலேயே தண்டியடிகளுக்கு திருவுருவச் சிலை இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கிறது. நமிநந்தியடிகள், செருத்துணை நாயனார், கடற்சிங்கர், விரண்மிண்டர் ஆகியோர் திருத்தொண்டு புரிந்து முக்தி பெற்ற அருத்தலம். கமலை ஞானப்பிரகாசர் அவரும் இந்த திருத்தலத்திலே இருந்தவர்தான். மனுநீதி சோழன், முசுகுந்த சோழன் ஆட்சி புரிந்த சீர்மையான திருத்தலம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயார் இசைஞானியார் அவதரித்த திருத்தலம். இந்த திருவாரூருக்கு வெகு அருகிலே மன்னார்குடி செல்லுகின்ற அந்த பாதையிலே ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிலே கமலாபுரம் என்ற அந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. அங்கதான் இசைஞானியார் பிறந்ததாக, அவதாரம் செய்ததாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. திருவாரூர் தெற்கு கோபுரத்துக்கு வெளியே பறவையார் வாழ்ந்த அந்த கிழக்கு நோக்கிய மாளிகை வளாகத்திலே இசைஞானியாருக்கு அற்புதமான ஒரு திருவுருவச் சிலை காணப்படுகிறது. சோழர்களுக்குரிய பாரம்பரியமான தலைநகரங்கள் 5: ஆவூர், குடவாயில், வல்லம், உரந்தை, திருவாரூர். இந்த 5 திருத்தலங்களிலே திருவாரூர் முதன்மையான தலைநகரமாக போற்றப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். இந்த திருவாரூரிலே கமலாம்பாள் சமேத வன்னீகநாத தியாகராஜ சுவாமி கோவில் திருக்கோயில், பெரிய கோயில், திருமூலட்டானம், பூங்கோயில் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய அற்புதமான திருக்கோயில். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களில் இது ஒன்று. இந்த கோவிலினுடைய தொன்மை சிறப்பை திருநாவுக்கரசர் வியந்து போற்றுகின்றார். எப்பொழுது தோன்றினார்? இறைவனுடைய தோற்றம் எப்பொழுது, அதாவது இந்த திருக்கோவிலே இறைவன் எந்த காலத்திலே இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள் புரிவதற்காக தோன்றினார் என்று எவருமே அறிய இயலாத அருட்சிறப்பை உடையவர் என்று திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்திலே வியந்து பாடுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். இந்த திருக்கோவிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய பெரிய உயர்ந்த மதில்கள், 13 மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 தோட்டங்கள், 5 பிரகாரங்கள் என்று பிரம்மாண்டமான ஒரு கட்டிட அமைப்பிலே அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்குள்ளேயே 24 உட்கோவில்கள் காணப்படுகின்றன. 365 சிவலிங்கங்கள் உள்ளன. 86 விநாயக மூர்த்தங்கள் காணப்படுகின்றன. இந்த திருத்தலத்தினுடைய பெருமையை, இந்த திருக்கோயிலினுடைய பெருமையை நம்மால் சொல்வதற்கு இயலுமா? நிச்சயமா முடியாது. ஆனா இந்த திருக்கோவிலை பற்றி சிந்திப்பதற்கு இறைவன் அளித்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை மனதார நன்றியோடு ஏற்றுக்கொண்டு இந்த திருத்தலத்தினுடைய பெருமைகளில் சிலவற்றை மட்டும் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பூ அம்பலம், பொன்னம்பலம்னா தில்லை. பூ அம்பலம் என்றால் அது திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சபைக்கு பெயர். ஏன் இதுக்கு பூ அம்பலம்னு பெயர்னா, வண்ண வண்ண மலர்களால் இந்த அம்பலம் அலங்கரிக்கப்படுவது. அதனால இதுக்கு என்ன பெயரு? பூ அம்பலம் என்று பெயர். எல்லா கோவிலையும் எந்த ஒரு பதிகத்தையும் பாடும் பொழுது, முடிக்கும் பொழுதும் திருச்சிற்றம்பலம் 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 என்று சொல்லுகின்ற ஒரு முறைமை உண்டு. தேவார பதிகம் பாடுறோம் அப்படின்னாவே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி தொடங்க வேண்டும், திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஒரு முறை. ஆனா இந்த திருத்தலத்துல ஆரூரா, யாகேசா என்று 2 முறை இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி அதன் பிறகு தொடங்குகின்ற வழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். சப்த விடங்க தலங்கள், இந்த 7லே திருவாரூர் தான் முதன்மையானது.
அப்ப மற்ற திருத்தலங்கள்லாம் என்ன? திருமறைக்காடு, வேதாரண்யம், திருநள்ளாறு, திருக்குவளை, திருநாகைக்காரோணம் அதாவது நாகப்பட்டினம், திருக்காரவாசல், திருவாய்மூர், இந்த திருத்தலங்கள், இந்த 7 திருத்தலங்கள்ல தியாகராஜ பெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கின்றார். இவற்றைத்தான் சப்த விடங்க தலங்கள் என்று சொல்வோம். சப்தம் என்றால் 7 என்று பொருள். இறைவன் திருவாரூரிலே வீதி விடங்கராக இருக்கின்றார். திருநள்ளாற்றிலே நகர விடங்கராக இருக்கின்றார். நாகப்பட்டினத்தில் சுந்தர விடங்கராக இருக்கின்றார். திருக்குவளையில் அவனி விடங்கராக இருக்கின்றார். திருவாய்மூரில் நீல விடங்கராக இருக்கின்றார். வேதாரண்யத்தில் புவனி விடங்கராக இருக்கின்றார். திருக்காரவாசலில் ஆதி விடங்கராக அருள்பாலிக்கின்றார். இந்த விடங்க லிங்கங்கள் எப்படி இருக்குன்னா, அப்படியே கையிலே அடங்கக்கூடிய அளவுக்கு இறைவன் தொண்டருள் அடக்கம் என்று சொல்வதற்கு சாட்சியே இந்த விடங்க லிங்கங்கள்னு சொல்லலாம். புலவர் மிக மிக காட்சிக்கு எளியவனாக இறைவன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தோற்றம். இந்த சப்த விடங்க தலங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய சுவாமியை என்ன பேர் சொல்லணும்? தியாகராஜர். தியாகராஜர் என்பது உயிர்களுக்கெல்லாம் அருளுகின்ற கருணை வள்ளல், கருணை அரசன், அருள் அரசன் இறைவன் என்பதை குறிக்கின்ற வகையிலே தியாகராஜ பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் சப்த விடங்க தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. இந்த தியாகராஜ பெருமான் இந்த மண்ணுலகிற்கு எழுந்தருளிய ஒரு வரலாறு ஒன்று உண்டு. இந்த தியாகராஜ பெருமான் இந்த சப்த விடங்க தலங்கள்ல எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது முதல்ல புராண நிலையிலிருந்து நம்ம பார்க்கணும். இறைவன் இந்த லிங்க வடிவிலே திருக்காட்சி தருகின்றான்னு பார்த்தோம் இல்லையா? திருமால் திருப்பார்க்கடலில் இருக்கும் பொழுது, அதாவது உலகத்திலேயே உயர்ந்த சிவபக்தன் யார் என்று சொன்னா திருமால் தான். ஏன்னா இறைவனிடம் அவர் வேண்டிய வரங்களில் முதன்மையான வரம்னா, ஒரு நொடி பொழுது கூட உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றவர் திருமால். அதனாலதான் எந்த நேரமும் சிவ தியானத்திலேயே இருந்து கொண்டிருப்பார். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? திருமால் பள்ளி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுவோம். ஆனா உண்மையில அவர் என்ன? சிவ தியானம் செய்து கொண்டிருப்பவர். எங்கே இறைவனை வைத்து பூஜிக்கின்றாராம்? தியாகராஜரை தன்னுடைய மார்பிலை வைத்து பூஜித்துக் கொண்டே இருக்கின்றாராம். அப்படி பூசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது மூச்சு விடுறார் இல்லையா? அந்த மூச்சுல அவருடைய மார்பிலே ஏற்படுகின்ற ஏற்ற இறக்கம், அதுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் நடனம் ஆடுகின்றார். அப்படி ஆடுகின்ற அந்த நடனம் அதுதான் அஜபா நடனம் என்று சொல்லப்படும். இந்த அற்புதமான இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று இந்திரன் திருமாலை வேண்டி அந்த மூர்த்தத்தை வரமாக பெற்று தான் பூசித்து வந்தானாம். ஒரு முறை இந்திரனுக்கு அசுரர்களால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுகின்றது. எப்படி அந்த அசுரர்களை வெற்றி கொள்வது என்று சிந்திக்கும் பொழுது அவனுடைய நெருங்கிய நண்பனாக முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற சோழ மன்னன் இருக்கின்றான். தன்னுடைய வலிமையோடு துணைவனுடைய வலிமையை நாடுவதுதான் ஒரு நல்ல அரசனுக்கு அழகு. அதனால இங்க முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரன் உதவி கேட்டானாம். முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த அசுரனை வெற்றி கொள்கின்றான். அதற்கு கைமாறாக என்ன வேண்டும் என்று இந்திரன் வினவுகின்றான். உடனே இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன வேண்டினாரா? திருமால் தன்னுடைய நெஞ்சிலே வைத்து பூஜித்த விடங்க லிங்கம், அந்த லிங்கத்தை யார் வைத்திருப்பது? இந்திரன் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கின்றான் இல்லையா?
அந்த லிங்கத்தை தனக்கு வேண்டும் என்று வேண்டினான். இந்திரனுக்கு என்னதான் நண்பனாக இருந்தானோ முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு மானுடன், தேவர்களின் தலைவன் தான். தேவர்கள் மட்டுமே பூஜிக்கக்கூடியது அந்த லிங்கம் என்று கருதுகின்றான். அதனால சாதாரண ஒரு மானிடனுக்கு நாமையே இந்த லிங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். மனசு வரல. நமக்கு உதவி செய்தானே, அவனுக்கு கைமாறு என்ன வேண்டும்னு கேட்டிருப்போம், அதை கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரல. உடனே அவனுக்கே உரிய ஒரு சிறிய புத்தி, தேவ சிற்பியான மயனை வரவழைக்கின்றான். தான் வைத்திருப்பதை போலவே 6 லிங்கங்களை உருவாக்கும்படி செய்கின்றான். முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டது ஒரு லிங்கம், ஆனா அதை கொடுக்காம 6 லிங்கங்களை எடுத்து முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கொடுக்கின்றான். முசுகுந்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிவலோகத்திலே சிவபெருமானை பூசித்தவன், இறைவனுடைய அருளால் இன்றைக்கு அரசனாக பிறந்திருக்கின்றான். இறை பக்தியிலே சிறந்தவன், சிவபக்தியிலே சிறந்தவன். இந்திரன் தனக்கு வழங்கிய லிங்கங்கள் அத்தனையும் போலியானவை என்பதை கண்டுபிடிக்கின்றார். தன்னுடைய உண்மையான பக்தியின் காரணமாக எது உண்மையான லிங்கமோ அதை தேர்ந்தெடுக்கின்றார். இந்திரன் கூனி குறுகி வெட்கப்படுகின்றான். தன்னுடைய தவறுக்காக வருந்தி நிஜ லிங்கம், அந்த உண்மையான லிங்கத்தோடு இந்த 6 லிங்கங்களையும் சேர்த்து 7 லிங்கங்களையும் முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்து அனுப்புகின்றான். அதுல முசுகுந்த சக்கரவர்த்தி பெற்ற நிஜ லிங்கம், உண்மையான லிங்கம் எதுவோ அதுதான் எங்க இருக்கு? திருவாரூரில் உள்ளது. மீதி இருக்கக்கூடிய 6 லிங்கங்களும் திருவாரை சுற்றியுள்ள மற்ற திருக்கோவில்களில் காணப்படுகின்றன. இதுதான் சப்த விடங்க தலங்கள் தோன்றுவதற்கான அடிப்படையான ஒரு வரலாறு. இந்த திருத்தலத்துல சாயரட்சை வழிபாட்டிலே தேவேந்திரனை பெருமானை பூஜிப்பதாக ஒரு ஐதீகம். அதனால தியாகராஜ பெருமானுக்கு திருவந்தி காப்பழகர் என்று ஒரு பெயர் உண்டு. எல்லா சிவாலயங்களிலும் சாநித்தியமும் சாயரட்சை என்று சொல்லக்கூடிய அந்த திருவந்தி காப்பு நேரத்துல இந்த தரத்திலே தங்கும் என்பது ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகமாக காணப்படுகிறது. இத்தனைய சிறப்புடைய இந்த திருவாரூர் திருக்கோவிலுடைய அமைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நினைக்கவே முடியாது. 33 ஏக்கர் நிலப்பரப்பு, மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில். 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 மதில்கள், 13 பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 5 பிரகாரங்கள், 365 லிங்கங்கள். இந்த 365 லிங்கங்களும் வருடத்தினுடைய நாட்களை குறிக்கின்றன என்று சொல்வார்கள். நூற்றுக்கணக்கான சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24க்கும் மேற்பட்ட கோயில்களை கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோவிலை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் ஆகும். கோயிலோட பரப்பளவு 20 ஏக்கர். கமலாலய பரப்பளவு தெப்பக்குளம் 25 ஏக்கர். சுமார் 20-25 ஏக்கருக்கு காணப்படுகிறது என்று சொல்வார்கள். அந்த திருவாரூர் கோயிலுக்கு சென்றால் குவித்த கரங்களை விரிப்பதற்கு வழியே இருக்காது. ஏன்னா அத்தனை சன்னதிகள், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதிகளினுடைய சிறப்பையும் நாம் சொல்லி மாளாது. அவ்வளவு அற்புதமான அருள் வழங்கக்கூடிய இறை மூர்த்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில். இந்த கோயிலை இடைக்காலத்துல சோழர்கள் கற்கோயிலாக கட்டினார்களாம். முதல்ல செங்கல் தளியாக கோயிலாக இருந்தது. மகேந்திரவர்மன் காலத்திலே செங்கல் தளியாக இருந்தது. அதன் பிறகு சோழ பேரரசர் காலத்திலே கண்டராதித்த சோழருடைய மனைவி செம்பியன் மாதேவி, மிகச்சிறந்த அருளரசி, எண்ணற்ற திருக்கோவில்களுக்கு திருப்பணியை செய்த பெருந்தேவி. அவர்
இந்த திருக்கோவிலை கற்றளியாக மாற்றினார். சோழர்கள் மட்டும் இல்ல, பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள், தஞ்சை நாயக்கர்கள், மராத்திய மன்னர்கள் எல்லாம் இந்த திருக்கோவிலுக்கு திருப்பணியை செய்திருக்கின்றார்கள். திருமூலட்டானம் பூங்கோயில் என்று சிறப்பிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பழமொழி உண்டு. கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி என்பது. அது என்ன 5 வேலி? இது ஒரு பழமொழி இருக்கு. கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி. 5 வேலின்னா 1000 அடி நீளம், 700 அடி அகலம் தான். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அந்த கோவில். அந்த ராஜ கோபுரம் மிக அற்புதமான ஒரு ராஜகோபுரம். இந்த கோவிலுக்கே அழகு சேர்ப்பது. 120 அடி உயரத்திலே ராஜகோபுரம் காட்சி அளிக்கின்றது. தெற்கு வடக்காக 656 அடி அகலம், கிழக்கு மேற்காக 846 அடி நீளம், சுமார் 30 அடி உயரம் உள்ள மதில் சுவர், 4 புறமும் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பிலே ஆலயம் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. தேரோடும் வீதியை உடையது. இந்த திருக்கோவிலுக்கு முன்பாக கமலாலயம் என்ற ஒரு குளம் காணப்படுகிறது. கோவிலை சுற்றி தோட்டம் அமைந்திருக்கின்றது. 5 வேலி நிலப்பரப்புல மிக அற்புதமாக காணப்படுகிறது. இந்த திருக்கோவிலே மூலவராக வன்மீகநாதர் திருக்காட்சி அருள்கின்றார். புற்றிடம் கொண்டார் என்றும் இவருக்கு மற்றொரு பெயர் உண்டு என்று சொல்வார்கள். இந்த வன்மீகநாதரை பொறுத்த வரைக்கும் இவருடைய சந்நிதி மிக 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 பழமையானது. இங்கே அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் புற்றிலிருந்து சுயம்புவாக தோன்றியது என்று சொல்லப்படுவது. அப்பர் சுவாமிகள் இந்த சிவபெருமானை புற்றிடம் கொண்டார் என்றே வழங்குகின்றார். இறைவனுடைய திருவிளையாடல்கள், சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றையாக சொல்லி, இந்த திருவிளையாடல் நடப்பதற்கு முன்பாக இந்த திருத்தலம் தோன்றியதா, பின்பாக தோன்றியதா, திருவாரூரில் எழுந்தருளிய நாள் எந்நாள் என்று இறைவனையே வினவினாராம் அப்பர் சுவாமிகள். இந்த வன்மீகநாதர் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கின்றார். இவருடைய சந்நிதிக்கு செல்லுகின்ற வழியிலே உள்ள கோபுரத்திற்கு அழகியான் கோபுரம் என்று ஒரு பெயர் காணப்படுகிறது. சுதை மூர்த்தங்களால் துவார பாலகர்கள் அருட்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கோபுர வாயிலினே நடுவிலே வடபாலிலே அதிகார நந்தி அருட்காட்சி வழங்குகின்றார். அந்த பிரகாரத்தின் அந்த திருச்சுற்றிலே நுழைந்து வலம் வருகின்ற பொழுது பிரதோஷ நாயகர், சந்திரசேகரர், சோழ மன்னன், மாணிக்க வாசகர், திரிபுர சம்ஹாரர், ஐங்கல காசு விநாயகர் சந்நிதிகள் எல்லாம் காணப்படுகின்றன. வன்மீகநாதர் சந்நிதிக்கு வலதுபுறமாக இந்த திருத்தலத்தின் பிரதான மூர்த்தி, மூல முதல்வனாக இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய திருச்சன்னதி காணப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு வருடத்தினுடைய தொடக்கத்திலே வசந்த காலத்துல பௌர்ணமி அன்றைக்கு குரு சந்திரயோகம் சேர்ந்த கடக லக்னத்துல புண்ணியபுரம் என்று சொல்லுகின்ற திருவாரூரின் நடுவிலே தியாகபதியாக சிவபெருமான் தோன்றினார் என்று ஒரு நம்பிக்கை. திருக்கோவிலுக்கு நடுவிலே லிங்கமாகவும் தியாகராஜ வடிவமாகவும் இறைவன் அருட்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இங்க இருக்கக்கூடிய இறைவனை வீதி விடங்கர், தேவர கண்ட பெருமான், தியாக பெருமான், ஆடரவ கிண்கிணி காலழகர்,
செங்கழு நீர் அழகர், செவ்வந்தி தோடழகர், கம்பி காதழகர், தியாக வினோதர், கருணாகர தொண்டைமான், அசைந்தாடும் அப்பர், அடிக்காயிரம் பொன் வழங்கியவர், கமலேசர், செம்பொன் தியாகர், தேவ சிந்தாமணி, தியாக சிந்தாமணி என்று எண்ணற்ற திருப்பெயர்களால் சிறப்பித்து போற்றப்படுகின்ற அருளாளராக தியாகராஜர் அருட்காட்சி வழங்குகின்றார். அஜபா என்று சொன்னால் ஜபிக்கப்படாதது என்று பொருள். சூட்சுமமாக இறைவனுடைய திருப்பெயர் ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த வித்தையை சொல்வதுதான் அஜபா நடனம், அம்ச நடன தத்துவம். தியாகராஜர் இந்த திருத்தலத்திலே அஜபா நடனம், அம்ச நடன தத்துவத்தில் இருக்கின்றார். இங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான், இவருக்கு எப்பொழுது தியாகராஜர் என்ற பெயர் ஏற்பட்டது? அப்படி ஒரு ஆராய்ச்சி. இறைவனுடைய திருப்பெயர்களுக்கு நம்ம ஆய்வு செய்து சொல்ல முடியுமா? ஆனா 15, 16ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல தியாகராஜரை வீதி விடாங்கர், வீதி விடங்கர், தியாகராஜர் என்ற பெயரினால் இந்த கல்வெட்டுகள் குறிக்கின்றது. அப்படின்றதுனால அதற்கு முற்பட்ட காலத்திலேயே இந்த திருப்பெயர் வழக்கில் இருந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் இணைந்து அருட்காட்சி தரும் சிவபெருமானுக்கு சோமாஸ்கந்தர் என்று பெயர். அவர்தான் இங்கே இருக்கக்கூடிய தியாகராஜர். அவரோடு இணைந்து அருட்காட்சி தருகின்ற உமைக்கு கொண்டி அம்மை என்று பெயர். தியாகராஜருடைய திருப்பாதங்களை ஒரு ஆண்டுக்கு 2 நாட்கள் மட்டுமே தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் எல்லாம் மலர்களை வைத்து அந்த திருப்பாதங்களை மூடியிருப்பார்கள். பங்குனி உத்திர திருவிழா, இறைவனுக்கே உரிய திரு நட்சத்திரம் என்று சொல்லுகின்ற திருவாதிரை திருவிழா, இந்த 2 நாட்களில் மட்டும்தான் தியாகேசர் கொண்டி அம்மையினுடைய வலது மற்றும் இடது திருப்பாதங்களை காணுகின்ற பேற்றினை பெற முடியும். விடங்கராய் வீதி போந்தார் என்று இந்த ஆரூர் பெருமானை தேவாரத்திலே சிறப்பிப்பார்கள். இறைவன் எப்படிப்பட்டவன்? தக்கார்க்கு தக்கான், யாருக்கு எப்படி அருள வேண்டுமோ அப்படி அருள் செய்யக்கூடியவன். அதனால தக்கார்க்கு தக்கான் என்று இறைவனை போற்றுகின்றார். இறைவன் தியாகராஜன், அரசன் இல்லையா? ராஜன்னா அரசன், அரசன் அப்படின்றதுனால அதுவும் நடன மூர்த்தியாக வேற இருக்கிறாரு. அதனால இவருடைய திரு அங்க பொருட்களாக 16 வகையான பொருட்கள் சுட்டப்படுகின்றன. ஆடு தண்டு, மணித்தண்டு. இவருடைய கொடியாக தியாக கொடி இருக்கிறது. இவருடைய ஆசனம் ரத்ன சிம்மாசனம். இவருக்குரிய மலர் மாலை செங்கழு நீர் மலர் மாலை. இவர் ஏந்திய வாள் வீர கட்டியம், ஞான கட்டியம் என்று சொல்லப்படுவது. இவர் புரிகின்ற நடனம் அஜபா நடனம். இவர் ஏறி வருகின்ற யானை ஐராவதம். இவர் அமர்ந்திருக்கின்ற மலை அர்த்தன சிங்கம். இவருக்குரிய முரசு பஞ்சமுக வாத்தியம். நாதஸ்வரம் பாரி என்பது. மத்தளம் சுத்த மத்தளம். குதிரை வேதம், வேதங்களையே குதிரையாக கொண்டவர். இவருடைய நாடு சோழ நாடு. ஊர் திருவாரூர். ஆறு காவிரி. பண் 15 வகையான பண் என்று இந்த தலத்து பெருமானுக்குரிய அங்க பொருட்களை குறிப்பிடுவது ஒரு மரபு. தியாகராஜ பெருமான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், ராஜாதி ராஜன்.
அதனால அவர் வீதியில வரும்போது தனியாவா வருவாரு. ஒரு சாதாரண அரசன், மண்ணுலகத்து அரசன் வீதி வலம் வந்தாவே எப்படி வருவான் இல்லையா? இவர் அரசர்களுக்கெல்லாம் அரசராட்சி. இவரோட யாரெல்லாம் வருவாங்களாம்? அருளிப்பாடியார், உரிமையில் தொழுவார், ருத்திர பல்கணத்தார், விரிசடை மாவிரதிகள், அந்தணர்கள், சைவர்கள், பாசுபதர்கள், கபாலியர்கள், இப்படி 8 வகையான கணங்கள் சூழ இறைவன் வீதி வலம் வருவானாம். இத ரொம்ப அழகா நம்முடைய 4ஆம் திருமுறையில பாடுகின்றார். அருமணி தடம் பூமுலை அரம்பையரோடு அருளி பாடியர், உரிமையில் தொழுவார், ருத்ர பல்கணத்தார், விரிசடை விரதிகள், அந்தணர், சைவர், பாசுபதர், கபாலிகள், தெருவினில் துடிக்கும் திருவாரூர் அம்மானே என்று பாடுகின்றார். இந்த இறைவனை யார் யார் எப்படியெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் வழங்குகின்ற அருட்கற்பகமாக திகழ்பவர் இந்த இறைவன். நம்ம நினைத்தே பார்க்காத வகையில இவருக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகற்காய் பொரியல், தூதுவளை கீரை மசியலாக செய்து யோக நெறியிலே இருக்கக்கூடிய சாதகர்கள் எல்லாம் அந்த கசப்பான ஒரு உணவை உட்கொண்டு வாழ்கின்ற வழக்கத்தை உடையவர்கள். அப்படிங்கிறதுனால இங்க இறைவனுக்கு, தியாகராஜ பெருமானுக்கு தூதுவளையும் பாகற்காயும் சேர்த்து உச்சிகால பூஜையின் பொழுது நைவேத்தியம் செய்கின்ற வழக்கம் ஒரு காலத்துல இருந்துதான். பெருந்திருவிழாவில ஒரு நாளைக்கு உரிய வைபவத்திற்கு பேரே பாகற்காய் மண்டப பிரவேசம் என்று பெயராம். இப்படி ஒரு வினோதமான ஒரு முறையில இறைவனுக்கு நைவேத்திய பொருளை வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகின்றது. இந்த இறைவனுக்கு நெய், தேன் குழல், பெரிய பெரிய உளுந்து வடை இதையெல்லாம் படைக்கின்ற ஒரு மரபை பார்க்கின்றோம். இன்றைக்கும் அந்த மரபு பின்பற்றப்படுகின்றது. செங்கழுநீர் பூதான் மிகவும் உகந்தது என்பதனால அதை மிக அற்புதமாக சார்த்துகின்றார்கள். இவரை வணங்கினால் திருமணம், குழந்தை பேரு, கல்வி, வேலை வாய்ப்பு, வியாபார விருத்தி, உத்தியோக உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் என்று பரிபூர்ணமான நம்பிக்கையோடு வணங்கி வழிபடுகின்றார்கள் அடியவர்கள். பொதுவாக பிரதோஷம் என்று சொன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. அமாவாசை, பௌர்ணமி இருந்து வரக்கூடிய திரையோதசி திதி அன்றைக்குதான் பிரதோஷம் என்று சொல்றோம். ஆனா தியாகராஜர் கோவில்ல அந்த எல்லா சிவாலயங்களையும் இந்த பிரதோஷ பூஜை 15 நாட்களுக்கு ஒரு முறை நடத்துகிறார்கள். ஆனா தியாகராஜர் கோவில்ல நித்திய பிரதோஷ பூஜை நடைபெறுகின்றது. தினமுமே 4:30 to 6 மணி வரைக்கும் பிரதோஷ பூஜை, நித்திய பிரதோஷம். இறைவன் அடியவர்களுக்காக நஞ்சினை உண்டு அமுதினை அருளிய நல்ல ஒரு நேரம் தான் இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரை. அதனாலதான் அந்த நேரத்தை பிரதோஷ நேரம். எல்லா வகையான தோஷங்களையும் நீக்கக்கூடியது, இறைவனுடைய அருளை தரக்கூடியது என்பதனால நித்திய பிரதோஷ நேரத்திலே இறைவனை எந்த சிவாலயத்திலும் வழிபட வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா இந்த கோவில நித்திய பிரதோஷம் செய்கிறார்கள். நாம் இருக்கின்ற இடத்தில் இருந்தே எந்த நாளாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய நித்திய பிரதோஷ நேரத்துல இறை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். அது உயிர்களினுடைய அடிப்படையான ஒரு கடமை. எங்க சத்குருநாதர் ஸ்ரீ வெங்கடராம சுவாமி சொல்லும் பொழுது, எவர் ஒருவர் நித்திய பிரதோஷ நேரத்துல சிவபுராணத்தை, மாணிக்க வாசகர் அருளிய அந்த சிவபுராணத்தை உண்மையான அன்போடு அந்த பொருள் அறிந்து படிக்கிறார்களோ, 12 ஆண்டுகள் தொடர்ந்து படித்தார்கள் என்றால் இறைவனை நேரடியாக காணுகின்ற அருட்பேற்றினை பெறுவார்கள். கடவுளை நேரா பார்க்க முடியுமான முடியும், இறைவனை காட்ட முடியும் என்று என்னுடைய குருநாதர் சொல்றார். எப்படி முடியும்னா,
சிவபுராணத்தை நித்திய பிரதோஷ நேரத்துல படிக்கணும், பொருள் புரிந்து படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி படிச்சா நிச்சயமாக 12 ஆண்டு ஒரு நாள் கூட தவறக்கூடாது, ஒரு நாள் கூட நேரமும் தவறக்கூடாது, நாளும் தவறக்கூடாது. அப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், இறைவனை பார்க்க முடியும், மானுட கண்களால் பார்க்க முடியும். ஞானத்தை இறைவன் ஞான கண்களால் பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை இறைவன் நமக்கு வழங்குவான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால இயற்கை பொய்த்தாலும் அந்த இயற்கையெல்லாம் ஒடுக்குகின்ற ஆற்றல் படைத்த சர்க்குருவினுடைய வாக்கு என்னைக்குமே பொய்க்காது. அதனால இந்த நித்திய பிரதோஷ நேரத்துல இந்த திருக்கோவில்ல 30 தேவர்களும் வழிபாடு செய்கிறார்களாம் தினமுமே. அதனால மாலை நேரத்துல தேவர்கள் எல்லாம் வழிபடுகின்ற அந்த நேரத்துல இந்த திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறதுனால இறைவனுடைய அருளையும் பெறலாம், இந்த 30 தேவர்களுடைய அருளையும் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு புண்ணியம் உயிர்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுவது ஒரு மரபு. இந்த இறைவனுக்கு திருமஞ்சனம் என்பது செய்யப்படுவதில்லை. இந்த இறைவனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மரகத லிங்கம், இந்த மரகத லிங்கத்துக்கு தான் நித்திய பூஜையும் திருமஞ்சனமும் செய்கிறார்கள். அந்த மரகத லிங்கத்தை காலை மாலை 2 வேளையிலும் திருமஞ்சனம் செய்கிறார்கள். தியாகராஜனுடைய முகம் மட்டும்தான் தெரியும். மார்கழி திருவாதிரையில தியாகராஜருடைய இடது பாதத்துல பார்க்கலாம், பங்குனி உத்தரத்துல வலது பாதத்தை பார்க்கலாம். 2 திருவடிகளையும் தரிசிக்கணும்னா மார்கழி திருவாதிரை வரணும், பங்குனி உத்தரம் வரணும், அப்பதான் பார்க்கணும். மற்றபடி இறைவனுடைய திரு அங்கங்கள் அத்தனையும் மூடியே வைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்களோ அதே போல இங்க தியாகராஜ ரகசியம், திருவாரூர் ரகசியம் என்று இறைவனுடைய இந்த மறைப்பினை கூறுகின்ற ஒரு மரபு காணப்படுகின்றது. அடுத்திருக்கக்கூடிய சன்னதி கமலாம்பிகை சன்னதி. அற்புதமான ஒரு தவ கோல அம்பிகை இந்த மண்ணுலகிலே தவம் இயற்றுகின்றாள் என்று சொன்னா மண்ணுயிர்கள் நலம் பெறுவதற்காக மட்டும்தான். இங்க இந்த கோவில்ல 3வது பிரகாரத்துல வடமேற்கு திசையில கிழக்கு நோக்கிய நிலையிலே அம்பிகையினுடைய அருட்கோயில் காணப்படுகிறது. கமலாம்பிகை, கமலா அப்படின்னு சொன்னாவே 3 முப்பெரும் தேவியர்களும் சேர்ந்த ஒரு உருவம் என்று சொல்லலாம். க என்பது கலைமகளை குறிக்கும், ம என்பது மலைமகளை குறிக்கும், ல என்பது அலைமகளை குறிக்கும் என்று சொல்வார்கள். இங்க இருக்கக்கூடிய அம்பிகை தன்னுடைய சிரசிலே கங்கையையும் பிறையையும் சூடிக்கொண்டிருக்கின்றாள். அற்புதமான ஒரு அருட்காட்சி. 2 திருக்கால்களையும் மடக்கி ஒரு யோகினியாக யோக வடிவிலே அமர்ந்திருக்கின்றாள். சக்தி பீடங்களில் கமலை பீடமாக போற்றப்படுவது இந்த திருவாரூர். இந்த கமலாம்பிகை கோவிலினுடைய மேற்கு மூலையிலே ஒரு அக்ஷர பீடம் இருக்கின்றது. இந்த பீடத்தில் 51 எழுத்துக்கள் எழுதப்பட்ட திருவாசி காணப்படுகிறது. அப்படியே நின்று நிதானித்து அந்த அக்ஷர பீடத்தின் முன்பாக அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்து செல்ல வேண்டும். அங்க இருந்து தியானிக்கும் பொழுது அம்பிகையினுடைய அருளினால ஞான நிலை கைகூடும், யோக நிலை கைகூடும். நம்ம தியானம், யோகம், ஞானம் என்ற எந்த ஒரு வகையிலே இறை வழிபாடை செய்தாலும் சரி, அந்த வழிபாட்டுக்கு அருள் புரியக்கூடியவள் இருக்கக்கூடிய அம்பிகை கமலாம்பிகை. இந்த கமலாம்பிகையினுடைய கருவறையினுடைய 2 புறமும் சங்க நிதியும் பதும நிதியும் காணப்படுகின்றன. அப்படின்னா அம்பிகை எப்படிப்பட்ட அருளாட்சி செய்பவள் பாருங்க. இம்மைக்கும் அருள்பவள், வறுமைக்கும் அருள்பவள் கமலாம்பிகை. இவளை ஆடிப்பூரம்,
ஆடி வெள்ளி, தை வெள்ளி ஆகிய நாட்களிலே அடியவர்கள் பெருந்திரளாக கூடி வந்து வழிபாடு செய்கிறார்கள். நம்முடைய இசை பேரரசராக திகழ்ந்த முத்து சுவாமி தீட்சிதர் இந்த அம்பிகையை தியானித்து நவாவர்ண கீர்த்தனைகளை எல்லாம் பாடியிருக்கின்றார். குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. அடுத்து இருக்கக்கூடிய அம்பிகை நீலோத்பலாம்பாள் சந்நிதி. 2 திருக்கரங்களுடன் ஆதி சக்தியாக அருட்காட்சி வழங்குகின்றாள். தமிழிலே இவளுக்கு பெயர் அல்லியம் கோதை என்பது, வடமொழியிலே நீலோத்பலாம்பாள் என்பது பெயர். எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு அம்பிகை நம்ம பார்க்கவே முடியாது. அம்பாளுக்கு இடப்புறம் ஒரு பெண் நின்ற நிலையில சிறுவனை தன்னுடைய தோளின் மீது உட்கார வைத்துக் கொண்டு காட்சியளிக்கின்றாள். அவனுடைய தலை மீது அம்பாள் தன்னுடைய இடது கையை வைத்துக் கொண்டிருப்பது போல ஒரே கல்லில் பிடிக்கப்பட்ட சிலை காணப்படுகிறது. வலது கையில ஒரு குவளை மலரை ஏந்தி இருக்கின்றாள். இந்த ஒரு வடிவம் எந்த திருக்கோவிலும் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அருள் வடிவம். நீலோத்பாலாம்பாளை வழிபட்டால், அதுவும் அர்த்தஜாம நேரத்திலே வழிபட்டு அங்கு கிடைக்கக்கூடிய அந்த அருட்பிரசாதத்தை உட்கொண்டால் குழந்தை வரம் கிடைக்கும், பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இன்றளவும் உண்டு. கண்கூடான ஒரு வழிபாட்டு பயனாக காணப்படுகிறது. அடுத்திருக்கக்கூடிய அம்பிகை துர்க்கை. துக்கங்களை எல்லாம் நீக்குகின்ற அம்பிகை, அதனால அவளுக்கு துர்க்கை என்று பெயர். திருவாரூர் ஆலயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 8 துர்க்கை வடிவங்கள் காணப்படுகின்றன. முதல் பிரகாரத்துல மகிஷாசுர மர்த்தினியாக பிரதான துர்க்கையாக அருட்காட்சி வழங்குகின்றாள். மேலும் 2 துர்க்கை சன்னதிகள் வடிவங்கள் முதல் பிரகாரத்துல காணப்படுகிறது. 2ஆம் பிரகாரத்துல 4 துர்க்கை வடிவங்கள் காணப்படுகின்றன. கமலாம்பாள் சன்னதியிலே ஒரு வடிவம், துர்க்கையினுடைய ஒரு வடிவம் காணப்படுகின்றது. ஆக மொத்தம் 8 துர்க்கை வடிவங்கள் இந்த ஆலயத்தில் இருப்பது இந்த ஆலயத்தினுடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம். இங்க இருக்கக்கூடிய அம்பிகை ரௌத்ர துர்க்கை என்று போற்றப்படுகின்றாள். திருமண தடையை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த அம்பிகையை வழிபாடு செய்கிறார்கள். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ராகு கால நேரத்துல இங்கே வந்து தங்களுடைய குறையெல்லாம் அம்பிகைக்கு முன்பாக எடுத்துரைத்து அம்பிகையை போற்றி துதித்து வழிபாடு செய்து திருமண பேற்றினை பெற்று செல்கின்ற வழக்கத்தை இன்றளவும் காண முடிகின்றது. இதுல குறிப்பா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. இங்க இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய சன்னதி ரண விமோசனர் சன்னதி. ரன் அப்படின்னா சமஸ்கிருதத்துல வடமொழியில கடன் என்று பொருள். ரணம் அப்படின்னு சொன்னா தமிழ் சொல்லுக்கு காயம் என்று பொருள். அதாவது நெடுநாளாக தீராத கடன், திரும்பி வாராத கடன், தீர்க்க இயலாத நோய்கள், இவற்றையெல்லாம் தீர்த்து வைக்கின்ற இறைவன் என்பதனால இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு ரண விமோசனர் என்று பெயர். இவரை அமாவாசை என்று வழிபாடு செய்கின்றார்கள். எப்படி வழிபாடு செய்வாங்கன்னா உப்பு மிளகை காணிக்கையாக செலுத்தி வழிபாடு செய்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய ரண விமோசனர் பக்தர்களுக்கு, அதுவும் இன்றைய காலகட்டத்துல மருந்தே கண்டறிய முடியாத நோய்களுக்கெல்லாம் நிவாரணம் யாருன்னா இந்த ரண விமோசனர் தான். அது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத ஒரு உண்மை.
அடுத்து இருக்கக்கூடிய சன்னதி அப்படின்னு பார்க்கும்போது ஞான சரஸ்வதி. எல்லா சன்னதியும் சொல்லல, குறிப்பிட்ட சில சன்னதிகளை மட்டும்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஞான சரஸ்வதி. பொதுவா சரஸ்வதி அப்படின்னு சொன்னாவே கையிலே வீணையை ஏந்தி இருப்பவள், வீணா வாணியாக திகழ்பவள். ஆனா திருவாரூர் திருச்சன்னதியில சிவனுடைய சன்னதியினுடைய திருச்சுற்றிலே வீணை இல்லாத சரஸ்வதியை நம்ம பார்க்கலாம். தவ கோலத்திலே வீற்றிருக்கின்றாள், சிவனை நோக்கி தவம் இருக்கின்றாள். ஹயக்ரீவரும் இங்க தனி சன்னதியில லிங்க பூஜை செய்கின்ற காட்சியை பார்க்கலாம். ஹயக்ரீவரால் பூஜிக்கப்படுகின்ற அந்த லிங்கத்திற்கு ஹயக்ரீவீஸ்வரர் என்று பெயர். அனைவருக்கும் கல்விக்கு கடவுள் அப்படின்னு சொன்னா சரஸ்வதியை சொல்றோம். சரஸ்வதிக்கு குரு யாருன்னா ஹயக்ரீவர். ஹயக்ரீவருக்கு குரு யாருன்னா எம்பெருமானாகிய சிவபெருமான். இங்க இரண்டு பெரும் கல்வி தெய்வங்களான சரஸ்வதியும் ஹயக்ரீவரும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்ற அருட்காட்சியை பார்க்க முடிகின்றது. அதனால இந்த திருத்தலத்திலே இவர்கள் வழிபாடு செய்த இறை மூர்த்தத்தை வணங்கினால் கல்வியிலே சிறப்பாக மேன்மையை அடைய முடியும் என்பதை பார்க்கின்றோம். பொதுவாக வீணை இல்லாத சரஸ்வதியை ஞான சரஸ்வதி என்று சொல்வார். ஞானத்தை அடைந்த ஒரு நிலை. அம்பிகை சரஸ்வதி தேவி வீணையை கீழே வைத்திருக்கக்கூடிய ஏந்திய வீணை கீழே வைக்கிறான்னா ரெண்டு நிலையில வைக்கிறார். ஒன்று ஞானத்தினுடைய பரிபூரணத்துவத்தை பெறுகின்ற பொழுது வீணை இல்லாமல் காட்சி அளிக்கின்றாள். தவம் செய்யும் பொழுது வீணை இல்லாமல் காட்சி அளிக்கின்றாள். இந்த சரஸ்வதி என்ன செஞ்சானா யாழினை எடுத்து மீட்டிக்கொண்டே இருக்கின்றாள். இந்த வீணையை மீட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அம்பிகையினுடைய எல்லாரும் கேக்குறாங்க, அப்பா நம்மளுடைய வீணை வாசிப்புக்கு அம்பிகை இவ்வளவு அற்புதமாக ரசித்து ரசித்து கேட்டு கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறதாம். இந்த சரஸ்வதி தேவி அனைவருடைய அந்த கவனத்தையும் கவருகின்ற வகையில இன்னும் மிக அற்புதமாக வீணையை இசைத்தாள். அம்பிகை அற்புதம் என்று சொல்லுகின்றாள். சொன்ன உடனே சரஸ்வதி என்ன செய்தாங்க, வெட்டி தலைக்கு வீணையை கீழே வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீணையிலிருந்து வரக்கூடிய இசையை விட அம்பிகையினுடைய வாய்மொழி அவ்வளவு இனிமையா இருந்தான். அப்போ அம்பாளுடைய அருள் தான் நமக்கு உயர்ந்தது, இந்த வீணை இசைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ என்ன செஞ்சாலாம், தன்னுடைய அந்த வீணையை கீழே எடுத்து வச்சிடறார். அம்பாளை கடைக்கலமாக புகுந்தாள். அம்பிகையின் அருளால் ஞானத்தை பரிபூர்ண ஞானத்தை பெற்றாள். அதனால ஞான சரஸ்வதி ஆனாள் என்று சொல்வார். ஆக இந்த திருக்கோவில்ல ஞான சரஸ்வதியும் அந்த ஞான சரஸ்வதியினுடைய குருவாக இருந்த ஹயக்ரீவ பெருமானும் இறைவனை நோக்கி தவம் இருந்து அருள் பெற்ற அற்புதமான காட்சியை பார்க்க முடிகின்றது. அதனால இங்கே முப்பெரும் குரு மூர்த்தங்களை ஒரு சேர ஹயக்ரீஸ்வரர் இறைவன் எம்பெருமான் சிவபெருமான், ஹயக்ரீவர் திருமால், அந்த ஹயக்ரீவருடைய மாணவி சரஸ்வதி. ஆக 3 குருமூர்த்தங்களையும் ஒரே திருத்தலத்தில் தரிசிக்க முடியும்னா அது இங்க திருவாரூர்லதான் பார்க்கணும். அற்புதமான ஒரு அருட்தலம். இங்க இருக்கக்கூடிய நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா வேற எந்த கோவிலிலுமே இல்லாத ஒரு சிறப்பு. சதயகுப்தன் என்று ஒரு அசுரன் இருந்தானாம். தேவர்களுக்கு எல்லாம் எந்த நேரமும் தொந்தரவு கொடுப்பதான் அவனுடைய வேலை. அவனுக்கு சனி தோஷம் ஏற்படுகிறது.
எல்லாரும் யாருமே எதுல இருந்து தப்ப முடியாது. காலதேவனுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. அது 7.5 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்றெல்லாம் சனி பகவான் ஒவ்வொருவரையும் பிடிக்கின்ற ஒரு காலம் உண்டு. சனி தோஷம் பிடிக்குது. உடனே அவன் என்ன செஞ்சான்னா நவகிரகங்களை எல்லாம் எதிர்த்து போரிடுகின்றான். யாரு? சமயபுத்தன் என்ற அசுரன். அசுரனுடைய அந்த தாக்குதல் அதை கண்டு கிரகங்கள் எல்லாம் பயந்து போயின. உடனே நேரா வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் முறையிடுகின்றார். சிவபெருமான் என்ன சொன்னாராம், என்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு நீங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனையை வச்சு நவகிரகங்களை காப்பாற்றினார். அதனால நவகிரகங்கள்லாம் இங்க பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டுல சிவனை நோக்கியபடியே அமைந்திருக்கின்றன. இங்க கிரகங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்குதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு பக்கத்திலே விநாயகர் இருக்காராம். யாரு? இறைவனுடைய கட்டளையை கிரகங்கள் மீறுதா? ஏன்னா விநாயகர் கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது இல்லையா? கிரகங்கள் வந்து பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கிறதான்னு கண்காணிப்பதற்காக விநாயகர் அங்க பக்கத்துல வச்சிருக்கோம். இன்னைக்கும் நம்ம போனோம்னா ஒரே நேர்கோட்டுல கிரகங்களோட சன்னதியும் பக்கத்துல விநாயகருடைய சன்னதியும் பார்க்கணும். அதனாலதான் திருநள்ளாறு சென்றா சனி தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா திருநள்ளாறு போனாலும் சென்றாலும் அங்கு சென்று வழிபட்டாலும் திருவாரூருக்கு சென்று வழிபட்டாதான் அந்த இறை வழிபாடு என்பது முழுமை பெறும் என்று சொல்வார்கள். அதனால தியாகராஜ சுவாமிக்கு கட்டுப்பட்டு ஒரே நேர்கோட்டுல தென் திசையில தியாகராஜ சுவாமியை பார்த்தபடி நவகிரகங்கள் இருக்கின்ற இந்த காட்சியை வேற எந்த கோவிலையும் நம்ம பார்க்கவே முடியாது. இது இந்த கோவிலுக்கே உரிய தனி சிறப்பு. அடுத்து இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா பிரம்ம நந்தி. கிழக்கு கோபுர வாயிலுக்கு உள்ள நுழைஞ்சோம்னா வீதி விடங்க விநாயக பெருமானுக்கு பின்னாலேயே பிரம்ம நந்தி காட்சி. மழை வேணும்னா இந்த பெருமானுக்கு நீரை கட்டுவாங்க. பால் கறக்க அடம் பிடிக்கக்கூடிய பசுக்கள் நன்றாக பால் கறக்கணும் அப்படின்னா இந்த பிரம்ம நந்திக்கு அருகம்புல்ல கொண்டு போய் சார்த்தி அந்த அருகம்புல்ல பசுக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்னைக்கும் மக்களிடம் காணப்படுகின்ற ஒரு வழக்கமாக இருக்கின்றது. நீர் வளம் பெருக, பால் வளம் பெருக இந்த நந்தி அருளுகின்றார் என்ற ஒரு நம்பிக்கை இன்றளவும் காணப்படுகின்ற ஒரு நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. பொதுவா சிவாலயங்கள்ல நந்தி உடைய திருவுருவம் அமர்ந்த நிலையில் காணப்படும். ஆனா இங்க திருவாரூர்லயும் அதை சுற்றிருக்கக்கூடிய சப்தவிடங்க தலங்களையும் பார்த்தீங்கன்னா நந்தி இந்த திருக்கோலத்திலே தான் காணப்படும். இருக்கக்கூடிய இறை மூர்த்தங்கள் எத்தனை வகையாக இறை மூர்த்தங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட மேல ஆஞ்சநேயருடைய சன்னதி. இவரை வழிபாடு செஞ்சா தொலைந்து போன பொருள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது தவிர்த்து இந்த மூர்த்தங்களை தவிர்த்து ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீதி விடங்க விநாயகர், அசலேஸ்வரர், இது வந்து தனியா பாடல் பெற்றிருக்காங்க. கமலாம்பிகை, நீலோத்பலாம்பாள், ரௌத்ர துர்க்கை, ருண விமோசனர், தட்சிணாமூர்த்தி, ஆனந்தீஸ்வரர், சித்தீஸ்வரர், அயக்ரீஸ்வரர், தக்ஷணேஸ்வரர், அண்ணாமலேஸ்வரர், வருணேஸ்வரர், ஓட்டு தியாகேசர், துளசி ராஜா பூஜித்த ஒரு திருக்கோயில், தெய்வேந்திரன் பூஜித்த திருக்கோயில், லிங்கம், சேரநாதர், பாண்டியநாதர், ஆடகேஸ்வரர், புலஸ்திய ரட்சேஸ்வரர், புலஸ்திய பிரம்மேஸ்வரர், பக்தேஸ்வரர், வில்வாதீஸ்வரர், பாதாளேஸ்வரர், இப்படி
எண்ணற்ற சந்நிதிகள்ல இறைவன் வெவ்வேறு வடிவங்கள்ல ஒவ்வொரு அடியவருக்கும் அருள் புரிந்த அருட்காட்சியை பார்க்கின்றோம். அது இந்த திருக்கோவிலுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு என்று சொல்ல வேண்டும். இத்தனை மூர்த்தங்களால் சிறப்பு பெற்ற தல சிறப்பு பார்த்தோம், மூர்த்தங்களின் சிறப்பு பார்த்தோம். இப்போ தீர்த்தத்தினுடைய சிறப்பு. இங்க தீர்த்தம்னா கமலாலயம், சங்கு தீர்த்தம், கயா தீர்த்தம், வாணி தீர்த்தம், செங்கழு நீர் ஓடை தீர்த்தம் 5 தீர்த்தங்கள் காணப்படுகின்றன. கமலாலயம் பார்த்தீங்கன்னா 5 வேலி பரப்பை உடையது. இதுக்கு தேவ தீர்த்தம் என்றே பெயர். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய மொத்த வடிவமாக இங்க இருக்கக்கூடிய அம்பிகை கமலாம்பிகை அருட்காட்சி வழங்குகின்ற காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு கமலாலயம் என்று பெயர். இந்த தீர்த்த குளத்துக்கு என்ன பெயரு? கமலாலயம். 5 வேலி பரப்புடையது. கோவில் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு இங்க இருக்கக்கூடிய கமலாலய தீர்த்தம் திருக்குளம். இந்த கமலாலய குளத்துல ஒரே ஒரு முறை நீராடினால் கும்பகோணத்துல மகாமக திருக்குளத்துல 12 முறை நீராடிய புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த திருக்குளத்துல 64 தீர்த்த கட்டங்கள் காணப்படுகின்றன. பங்குனி உத்திரத்தன்று இங்கே நீராடினால் கும்பகோணத்துல 12 மகாமகம் நீராடிய பலனை ஒரே முறையில் பெற்றுவிடலாம். பங்குனி உத்திர நீராடலுக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த குலத்தினுடைய நடுவிலே யோகாம்பிகை சமேத நடுவணநாதர் திருக்கோயில் காணப்படுகிறது. நடுவணநாதர்ன்றது நாகநாதர். யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கிறதோ அந்த நாகதோஷம் உள்ளவர்கள்லாம் இங்க வழிபாடு செய்கிறார்கள். அந்த குளத்தினின் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு செல்வதற்கு படகு வசதிகள் எல்லாம் உண்டு. ஏன்னா 5 வேலி பரப்புடைய ஒரு திருக்குளம் இல்லையா, அவ்வளவு எளிமையா உள்ள நுழைய முடியாது அந்த கோவிலுக்குள்ள. அதனால படகு வசதி எல்லாம் உண்டு. இந்த குளக்கரையில மாற்றுரைத்த விநாயகர் காட்சி அளிக்கின்றார். விருத்தாசலத்துல இறைவனிடம் பொன் பெற்றார் சுந்தரர். அங்க இருக்கக்கூடிய மணிமுக்தா நதியிலே அந்த பொன்னை விடுகின்றார். திருவாரூருக்கு வருகின்றார். அங்க இருக்கக்கூடிய கமலாலய குளத்துல அதை பெற்றுக் கொள்கின்றார். முதல் ஏடிஎம் யாருன்னா நம்ம கமலாலய குளம் தான். மணிமுக்தா நதியும் கமலாலய குளம் தான் ஏடிஎம் மிஷின், ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷின். அதை ஆபரேட் பண்ணது யாரு? சுந்தரர் தான். ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல எடுக்கிறார் பாருங்க. விருத்தாச்சலத்துல இறைவனிடம் பொன்னை பெறுகின்றார். பெற்ற பொன்னை மணிமுக்தா நதியிலே விடுகின்றார். தூக்கிட்டு போனோம்ல, அதனால அதை எங்க வாங்குறாரு? திருவாரூருக்கு அங்க இருக்க கமலாலய குளத்துல பெறுகின்றார். இப்போ இறைவனிடம் பெற்ற அந்த பொன், அதே பொன் தான் இங்க கமலாலய குளத்துல திரும்பி கிடைச்சுதா? ஒரு சந்தேகம் வருது. அந்த பொன் தரமானதானா? உடனே பாடுகின்றார். அப்ப இறைவன் வழங்கிய அந்த பொன்னை மாற்று உரைத்து பார்க்கின்றார் விநாயகர். அதனால அந்த விநாயகருக்கு மாற்று உரைத்த பிள்ளையார்னு பேரு. கரெக்டா இருக்குப்பா. இந்த பொன் சுத்தமான பொன் தான், பசும் பொன் தான், இறைவன் கொடுத்த ஆணி பொன் தான் அப்படின்னு அந்த பொன்னினுடைய தரத்தை பரிசோதித்து விநாயகர் என்ன செய்யறாரு? சீல் வைக்கிறார். அதனால அவருக்கு பேர் என்ன? மாற்று உரைத்த பிள்ளையார். இந்த திருக்கோவில் திருக்குளத்துல தெப்பத் திருவிழா 3 நாட்கள் மிக மிக விமர்சையாக நடைபெறுகின்றது. ஒவ்வொரு நாளுக்கும் 3 சுற்று வீதம் இறைவனுடைய உலா நடைபெறும். தெப்ப திருவிழா நடைபெறும். அந்த தெப்பத்திலே கல்யாண சுந்தரர் பவனி வருவது வழக்கம். கமலாலய தீர்த்தத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. துர்வாச முனிவருக்காக கமலாலய தீர்த்தத்துல இறைவன் ஆகிய சிவபெருமான் கங்கையை வரவழைத்தாராம். அதனால இந்த தீர்த்தத்துக்கு கங்காஹ்ரதம் என்று ஒரு பெயர் உண்டு. துர்வாசருடைய அந்த தாபத்தை தீர்க்கின்ற காரணத்தினால தாபஹாரணி என்றும் இந்த திருக்குளத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு. இந்த திருக்குளத்திலே நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும். இந்த தீர்த்தத்தினுடைய தென்கரையில துர்வாச மகரிஷியினுடைய திருமடம் காணப்படுகிறது.
இங்க இருந்துதான் துர்வாசர் நியம நிதிப்படி என்ன செய்தாராம், மந்திர விதிப்படி கமலாம்பிகையை பூஜித்து வழிபட்டார் என்பது ஒரு வரலாறு. இந்த தீர்த்த கரையிலே பர்ணசாலையை அமைத்து கமலநாயகி என்ற கமலாம்பிகை தவம் செய்தாள். பல்குண மாதம் பௌர்ணமி நாளிலே சுவாதி நட்சத்திரத்திலே தியாகராஜருக்கும் கமலநாயகிக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த தவத்தினுடைய நிறைவாக இறைவன் வந்து அம்பிகையை மனம் செய்து கொண்ட அருள் நாள் தான் என்ன, பல்குண மாத பௌர்ணமி நாள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த செய்தியை நாம் புராணங்களில் படிக்கிறோம். இத்தகு சிறப்பு வாய்ந்த கமலாலய தீர்த்தம். கமலாலயம் என்றாலே அவ்வளவு அற்புதமான ஒரு புராண வரலாற்று பதிவுகளை கொண்ட திருக்கூடமாக காணப்படுகிறது. அடுத்திருக்கக்கூடிய தீர்த்தம் சங்கு தீர்த்தம். இந்த தீர்த்தம் வந்து ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய அருகிலேயே இருக்கு. இதுக்கு அமுத தீர்த்தம் என்று ஒரு பெயர் உண்டு. அடுத்து கயா தீர்த்தம். இது வந்து ஊருக்கு அப்பால தேக்கரை என்று சொல்லுகின்ற ஒரு இடத்துல இருக்கின்றது. அடுத்த தீர்த்தம் வாணி தீர்த்தம், அதாவது சரஸ்வதி தீர்த்தம். இது மேற்கு பிரகாரத்துல சித்திர சபை மண்டபத்துக்கு எதிரிலே காணப்படுகிறது. இந்த தீர்த்தம் இல்லாம செங்கொள் நீர் ஓடை என்று சொல்லுகின்ற நீரோடை கோயிலுக்கு அப்பால ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே காணப்படுகிறது. இதெல்லாம் தீர்த்த சிறப்பு. இதையெல்லாம் தாண்டி பெருஞ்சிறப்பு எது? திருவாரூர் திருவீதி. அந்த வீதியே சிறப்புடையது. ஏன் அப்படின்னா, யாருக்குமே கிடைக்காத திருவடி எது? இறைவனுடைய திருவடி. அந்த திருவடியை மண்ணிலே பதித்து பதித்து இறைவன் நடந்து வந்த திருவீதிகளை கொண்டது திருவாரூர் திருவீதி. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் பாருங்க. இறைவனுடைய வழிபட்ட பதிந்த இடம், பதிந்த வீதியை உடையது திருவாரூர். எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சுந்தரருடைய மிக மிக அற்புதமான ஒரு அருட்பாடல்களை பெற்ற திருத்தலம். சுந்தரர் மிகவும் விரும்பி வணங்கி வழிபட்ட ஒரு அருட்தலம். இந்த தலத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை மணந்து கொண்டார் என்ற அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பறவை நாச்சியார் ஊடல் கொண்டாராம். அந்த ஊடலை தீர்ப்பதற்காக இறைவனிடம் தூது செல்லும்படி சுந்தரர் வேண்டுகின்றார். நண்பன் இல்லையா, நண்பனாக இறைவனை வழிபட்டவர் சுந்தரர். ஆனா நட்புக்கு என்ன கிடையாது, எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. அதனால இறைவன் தன்னுடைய நண்பனுக்காக நடந்து வர முதல்ல சாதாரண ஒரு அந்தனராக, ஒரு சாதாரண ஒரு மனித வடிவம் தாங்கி வருகின்றார். பறவை நாச்சியார் கதவை அடைத்து விடுகின்றார். மீண்டும் வருகின்றார். வரும்போது தான் யார்ன்றத சொல்லியே இறைவன் என்ன செய்கின்றார், சுந்தரர் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை நீக்கும்படியாக அறிவுறுத்துகின்றார். பறவை நாச்சியார் வெலவெலத்து போனார். யாருக்குமே கிடைக்காத திருவடி, அந்த திருவடியை உடைய இறைவன் பூமியிலே மண்ணிலே தடம் பதித்து வந்து தன்னுடைய கணவனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக தன் வீட்டு வாயிலை வந்து நிற்கின்றார் அப்படின்னு சொன்னா, அப்போ தன்னுடைய அந்த கோபம் எத்தனை பொருளற்றது என்று நினைத்து பார்க்கின்றார். அனைத்தும் இறைவனுடைய அருளினால், இறை நியதிப்படி, இறை விதிப்படி நடக்கின்றது என்பதை உணர்கின்றார். தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டு இறைவனுடைய அருளை பெறுகின்றார். அப்படி பறவை நாச்சியாரிடம் தூது சென்ற வீதிகளை உடையது திருவாரூர் திருவீதிகள். இந்த திருவீதியிலே இறைவன் வலம் வருகின்றான். எப்படி வலம் வருகின்றான்னா, தேரிலே ஏறி வலம் வருகின்றான்.
திருவடி பதித்த இடத்திலே தேரேறி வருகின்றான். திருவாரூர் தேரழகு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தேர் எதுன்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஆழித்தேர் தான். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்துல தேர் திருவிழா மிக விமர்சையாக இந்த திரு தலத்திலே நடைபெறுவது உண்டு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து தேரை வடம் பிடித்து வருகின்றார்கள். இந்த தேர் வீதியில வரும்போது அந்த வீதி அந்த தேரினுடைய வலிமை தாங்காம என்ன செஞ்சான், இந்த வீதியே அப்படியே பள்ளமா அமுங்கி போச்சு. ஏன்னா அதனுடைய ஆழித்தேருடைய உயரம் என்ன 96 அடி உயரம். அதனுடைய எடை 350 டன் எடை. அப்படிப்பட்ட ஒரு தேர். அப்ப அந்த தேருக்கு ஏற்றாற் போல வீதியை அமைக்க வேண்டும். வீதியை கருங்கல் ஜல்லி கொண்டு மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நம்ம உடலிலே ஏற்படுகின்ற சரும நோய்கள், தோல் நோய்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆழி தேரோட்டத்தின் பொழுது உப்பு, மிளகு, பச்சரிசி, மஞ்சள் இவற்றையெல்லாம் தூவி வழிபாடு செய்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த தேர் திருவிழாவினுடைய சிறப்பு சொல்லில் அடங்காதது. இறைவன் எதற்காக வீதி வலம் வருகின்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களும் நம்முடைய கைகளும் கால்களும் கண் பார்வையும் உடலும் நல்ல முறையில் இயங்குகின்ற பொழுது தினமும் இறைவனை நேரடியா சென்று இறை வழிபாடு செய்தே ஆகணும். அதான் கடமை. அதுல இருந்து யாரும் தப்பவே முடியாது. நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அது மாதிரி திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து ஆக வேண்டும். அது நியதி. ஏன்னா எல்லா உயிரும் பிறக்கும் போது இறை வழிபாடு செய்கிறேன், சத்திய பிரமாணம் செஞ்சுட்டு தான் இந்த உலகத்திற்கு பிறக்கின்றன. ஆக இந்த இறை வழிபாடு செய்கின்ற 6 உயிர்கள் உடல் தளர்ந்து செயலற்று போய் இருக்கின்ற அந்த நேரத்துல இறைவனை காண முடியவில்லையே என்று எண்ணும் இல்லையா, அந்த ஏக்கத்தை நீக்குவதற்காக தான் இறைவன் வீதி உலா வருகின்றான். தன்னை நாடி அடியவர்கள் வர இயலாத பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு தானே சென்று அருள் புரிகின்ற அற்புதமான ஒரு நிகழ்வுதான் திருவீதி வலம் வருகின்ற நிகழ்வு. இந்த திருவீதி வலம் வருகின்ற பொழுது எல்லாரும் என்ன செய்யணும், அந்தந்த வீட்டு வாயில்ல நிற்கும் போது நம்ம வீட்டுக்கு யாராவது புதியவர்கள், விருந்தினர்கள், பெரியவர்கள்லாம் வந்தா எப்படி வரவேற்பு? நல்ல சிவப்பு கம்பளத்தை விரிச்சு நல்ல பூரண பொற்கலசங்கள்லாம் ஏந்தி திருவிளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது போல இதெல்லாம் மேல என்ன இறை வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த மாதிரி இறைவன் திருவிழா காலங்களில் வீதி வலம் வருகின்றான். எப்பெல்லாம் வர்றாருன்னா, மார்கழி மாதத்துல மார்கழி திருவாதிரையில தன்னுடைய திருப்பாதத்தை அருட்காட்சி கொடுத்து அருள் வழங்குவராக தியாகராஜ பெருமான் காட்சியளிக்கின்றார். இந்த திருவிழா வேற எப்போல்லாம் நடக்குதுன்னா, பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம், அதே மாதிரி மாசி மாதத்துல அஸ்த நட்சத்திரம். மாசி மாதத்துல அஸ்த நட்சத்திரத்துல கொடி ஏற்றுவார்கள். பங்குனி மாதம் ஆயில்யத்துல தேரோட்டம் நடைபெறும். பாருங்க எவ்வளவு பெரிய விழா. இந்த வியாக்கிரபாதருக்கு காட்சி தந்த சிறப்பையெல்லாம் காட்டுகின்ற ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா காணப்படுகிறது. அதே மாதிரி ஆடிப்பூரத்துக்கு 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். மாசி மகத்துல சுந்தரருக்கு பூதகணங்கள்லாம் நெல்லை அப்படியே கட்டி கொண்டு செல்லுகின்ற விழா. அதாவது இறைவன்
நெல்லை மலை மலையாக குவித்து வைக்கின்றானாம். எங்க சுந்தரர் வீட்டு வாயில்ல. அதை என்ன பண்றது? அவ்வளவு நெல்லை வச்சு என்ன பண்ண முடியும் 2 பேரு? அதனால இறைவனிடம் சொல்ல இறைவன் பூதங்கடங்களை அனுப்பி நெல்லை வந்து கட்டி கட்டி எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. இது பூதகடங்கள். அந்த விழா இப்பொழுது மாசி மாதம் மக நாளிலே நடைபெறுகின்றது. அடுத்து சித்திரை திருவிழா, அப்புறம் தெப்பத் திருவிழா, அப்புறம் நிறை பண்பிழா. இதெல்லாம் இந்த தலத்துக்கே உரிய சிறப்பான திருவிழா நாட்களாக அமைக்கின்றன. மாதாந்திர பிரதோஷம், நித்திய பிரதோஷம், தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு, இந்த நாட்கள் எல்லாம் மிக சிறப்பாக திருவிழாக்கள், இறைவன் திருவீதி வலம் வருகின்ற அருட்காட்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றன. மாசி மாதத்துல அஸ்த நட்சத்திரத்துல கொடியேற்று விழாவுடன் ஆழி தேரோட்ட திருவிழா தொடங்குது இல்லையா? தீர்த்தவாரி, மகா அபிஷேகம் எல்லாம் மிக மிக சிறப்பாக பொழுது நடைபெறும். பெரிய தேர்ல தியாகராஜ பெருமான் வருவார். 5 தேர்ல வீதி உலா, இறைவனுடைய உலா. கமலாம்பிகைக்கு ஒரு தேர், விநாயகப் பெருமான் ஒரு தேரிலே வருவார், முருகப்பெருமான் ஒரு தேரிலே வருவார், சண்டிகேஸ்வரர் ஒரு தேரிலே வருவார். இப்படி 5 தேர் வீதியிலே உலா வருகின்ற அருட்காட்சியை, பஞ்சமூர்த்தங்களினுடைய அருட்காட்சியை காண இயலும். எல்லாமே பாத்தீங்கன்னா 50 டன் எடை, 99 அடி உயரம், 36 அடி அகலம், இதெல்லாம் கொண்டது ஆழித்தேர். அலங்காரமே இல்லாம அந்த தேரோட எடை என்னன்னா 200 டன் இருக்கு. அலங்காரத்தோட வந்துன்னா 350 டன். இதுல தேரோட ஒவ்வொரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா இறைவன் ஆகிய சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை அற்புதமாக சிற்பங்களாக வடித்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு தேர் சக்கரம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் 9 அடி உயரம், 4 டன் எடையோட தேர் சக்கரம். ஒரு தேர் சக்கரத்துக்கும் இன்னொரு தேர் சக்கரத்துக்கு நடுவுல 24 அடி இடைவெளி. அப்ப எப்படி பெருசா இருக்கும் பாருங்க இந்த தேர். அற்புதமான தேர் ஆழித்தேர். பிறவாமை என்ற அற்புதமான ஒரு நிலையை பெறுவதற்கு, பிறவி என்ற அந்த கடலில் நீந்துவதற்கு இறைவன் அருள்கின்ற அருட்தலம் திரு ஆரூர் அருட்தலம். அங்கே இந்த ஆழித்தேரை கண்டாலே எத்தனையோ வினைகள் அத்தனையும் நீங்கி போகும் என்பது கண்கூடான ஒரு உண்மை. இங்க சண்முகப் பெருமான் 6 முகங்களோடு முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார். இவரை வழிபட்டால் பகையெல்லாம் விலகும் சொல்வார்கள். வன்மீகநாதர் பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர். அம்பிகை ஞானத்தை தரக்கூடியவள். வீதி விடங்க விநாயகர் மழையை தரக்கூடியவர். பிரம்ம நந்தி பால் சுரப்பதற்கு அருளக்கூடியவர். அமலாம்பாளை வணங்கினா ஊமைகள் கூட என்ன செய்வாங்களாம்? பேசக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, வியாழன் என்ற அந்த குரு பகவானுக்கே குருவாகி விடுவார்களாம். அவ்வளவு ஆற்றலை தரக்கூடியவள் அம்பிகை சொல்லியிருக்கிறார். புரட்டாசியில மகா நவமியில பால் அன்னத்தை நைவேத்தியம் செய்தால் அவர்களுக்கு முக்தி உண்டு என்பது இந்த தலத்தினுடைய தனிச்சிறப்பு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஜுரஹரேஸ்வரர், ஜுரதேவர், ஜுரம் நீங்குவதற்காகவும் ஆயு அதிகரிப்பதற்காகவும் அருளக்கூடியவர். இவருக்கு மிளகு ரசத்தை படைத்து வழிபாடு செய்கின்றார்கள். நினைத்த காரியம்லாம் நிறைவேறணும், இறைவனுடைய அருள் நமக்கு என்றைக்கும் நிலையாக கிடைக்கணும், என்றைக்கும் நாம் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி செய்த முசுகுந்தார்ச்சனை
என்ற அந்த அர்ச்சனையை செய்ய வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக காணப்படுகிறது. காலையில 6 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பால் நிவேதனம் செய்கிறார்கள். 7:30 மணிக்கு மரகதலிங்க அபிஷேகம், 8 மணிக்கு முதற்கால பூஜை, 11:30 மணிக்கு மரகதலிங்க அபிஷேகம், 12 மணிக்கு உச்சிகால பூஜை, 12:30 மணிக்கு அன்னதானம். இதெல்லாம் மாலை 4 மணிக்கு நடை திறப்பார்கள். 6 மணிக்கு சாயரட்ச பூஜை. இதுதான் இந்த கோவிலில் மிக சிறப்பு. 7:30 மணிக்கு மரகதலிங்க அபிஷேகம், 8:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜை. இதுதான் இந்த திருக்கோவிலே இருக்கின்ற நித்திய வழிபாடு என்று பார்க்கின்றோம். இந்த திருத்தலத்துக்கு மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா மனுநீதி சோழன். தேவலோகத்துல ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது. இந்த உலகத்திலேயே நீதிமான் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நான் தான் என்று சொல்வதற்கு தான் விளைவார்கள். அப்போ இறைவனிடம் கேட்கும்போது இறைவன் என்ன சொன்னான், மனுநீதி சோழன் என்று ஒருவன் திருவாரூரிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், அவன்தான் நீதியிலே சிறந்தவன். உடனே யமன் என்ன செஞ்சாரா, தர்ம தேவதை இல்லையா, ஒரு பசுவின் வடிவாக வருகின்றார். வந்து மனுநீதி சோழன், அதாவது அரச வீதி என்று ஒன்று உண்டு. அந்த வீதியில அரசர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள். அந்த வீதியில பொதுவா மற்றவர்கள் எல்லாம் செல்ல மாட்டார்கள். இந்த அரச வீதியிலே மனுநீதி சோழனுடைய மகன் சிறுவன் தேர் பழகுகின்றான். தேர் ஓட்டி கொண்டு வருகின்றான். மிக பொறுமையா தான் வரான். ஆனா வேகமாக எது வருகிறது, ஒரு கன்று குட்டி வருகிறது. தேர் காலிலே சிக்கி இறந்து போகிறது. அந்த செய்தியை யாரும் யாரிடம் சொல்லல, அரசனிடம் சொல்லல. ஆனா ஒரு பசு கண்ணீரோடு அது வரைக்கும் அடிக்கப்படாத மணியை அடிக்குது. ஆராய்ச்சி மணியினுடைய ஓசை கேட்டவுடனே மன்னன் மருந்து போகிறான். ஏன் இந்த மணி ஓசை எழுகிறது, யார் அடிப்பது பார்க்கிறான். பார்த்தா பசு கண்ணீரோடு இருக்கிறது. அனைவரையும் அழைத்து கேட்கின்றான், என்ன நடந்தது. வேற வழி இல்ல சொல்றாங்க. உடனே பசுவிற்கு நீதி வழங்கும்னா தன்னுடைய பிள்ளையை அந்த தேரிலே ஏற்றி சாய்க்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றான். அப்படி ஒரு செயலை செய்வதை விட நாம இறப்பதை மேல் என்று அமைச்சன் என்ன தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து போகின்றான். மற்ற யாருமே என்ன அந்த செயலை செய்வதற்கே துணியல. உடனே மனுநீதி சோழன் தானே அந்த தேரிலே ஏறி அமர்கின்றான். தந்தை எவ்வழி மகன் அவ்வழி இல்லையா. அரசன் தெரியாம செஞ்சாலும் தப்புதான். அதனால அரசனுடைய தண்டனையை மனமாற ஏற்கின்றான் அந்த சிறுவன். கீழே வீதியிலே படுக்கின்றான். மனுநீதி சோழன் சிறிதளவும் தயங்காமல் தன்னுடைய தேரை அந்த மகனுடைய கழுத்திலே ஏற்றுகின்றான். தலனமே இல்லாம இருக்கான். அப்போ கன்று குட்டி பசு தர்ம தேவதையாக உருப்பெற்று அவனுடைய அந்த நீதியை பெரிதும் மதித்து பாராட்டி அருள் செய்ததோடு இறந்த அந்த மகனையும் உயிர்ப்பித்து எழுப்புகின்றான் செய்தியை பார்க்கின்றான். இந்த காட்சி தோழர்கள் அப்படியே ஒரு கல் தேரா வடித்திருக்கிறார்கள். திருவாரூர் கோயிலுக்கு வடகிழக்கே இந்த கல் தேர் காணப்படுகிறது. மனுநீதி சோழன் ஆட்சி புரிந்த இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு அரசனாக, அரச பரம்பரையை சேர்ந்தவர்களாக சோழர்கள் விளங்கினர் என்பதை
இந்த திருவாரூர் திருத்தல வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டு. பறவை நாச்சியார் வாழ்ந்த திருத்தலம். இந்த திருத்தலத்துல சுந்தரர் தான் இழந்த கண்ணை மீண்டும் பெறுகின்றார். இரண்டாவது கண்ணை பெறுகின்றார், வழக்கண்ணை பெறுகின்றார். அதாவது சங்கிலி நாச்சியாரை விட்டு பிரிய மாட்டேன்னு மகிழ மரத்தடியில சத்தியம் செய்து அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திருவாரூரிலே திருவிழா தொடங்க போகிறது. திருவாரூர் திருவிழா பார்க்காம நம்ம உயிரோட இருந்து என்ன பயன்? பயனே கிடையாதுன்னு நினைக்கிறார். அதனால செய்த சத்தியத்தை மீறி திருவொற்றியூர் நகரத்தின் எல்லையை தாண்டுகின்றார். அவருடைய 2 கண்களும் ஒளியை இழந்து போகின்றன. இறைவனை நினைத்து வருந்தி தான் செய்த தவறுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை முதல்ல நினைக்கிறார். ஆனா திருவாரூருக்கு போய் சேரணும். போய் அழுது தொழுது இறைவனை வேண்டுகின்றார். ஒன்னும் நடக்கல. அப்போ திருவெண்பாக்கம் என்ற ஒரு இடத்திற்கு வருகின்றார். அங்க இவருடைய தொல்லை தாங்கலன்னு இறைவன் என்ன செய்யறாரு, ஒரு கொம்பை எடுத்து வீசி அடிச்சு அந்த கொம்பை வச்சு குழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாரு. அந்த கொம்பை எடுத்து பிடித்து கொண்டே இவர் காஞ்சிபுரம் நோக்கி போகின்றார். என்னதான் இருந்தாலும் அம்பிகை அன்னை இல்லையா, அதனால இவர் மீது இறக்கப்பட்டு இடக்கண் பார்வையை மட்டும் கொடுத்தானு. ஏன்னா யாரா இருந்தாலும் நம்முடைய எல்லை மீறக்கூடாதுன்றது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லுங்க. அம்பிகை இடக்கண் பார்வையை வழங்கினார். அந்த ஒற்றைக்கண் பார்வையோட திருவாரூர் போய் சேருகின்றார். திருக்குளத்திலே இந்து குளக்கரையிலே நின்று தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பை கேட்டு உண்மையாகவே வருந்தி மன்னிப்பு கேட்கின்றார். குளத்திலே மூழ்கி எழுந்தவுடன் கண் ஒளி பெறுகின்றார். வலது கண் பார்வை இருக்கு கிடைக்கின்றது. இறைவனுடைய அருளால ஒளியை பெறுகின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலம் இது. இங்கதான் இந்த திருத்தலத்துல சுந்தரர் திருத்தொண்ட தொகையை பாடினார். அடியார்களுடைய பெருமையெல்லாம் சொல்லுகின்றன. திருத்தொண்ட தொகை எப்போ பாடினார் அப்படின்னா அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு வரலாறு. திருவாரூரரை ஆரூர் பெருமானை பார்க்காம யாரால இருக்க முடியாது, சுந்தரரால இருக்க முடியாது. வேகமா போறாரு, இறை வழிபாட்டுக்காக போறாரு. வழியில அடியார்கள் இருக்காங்க. இவருடைய சிந்தனை எங்க இருக்கு, இறைவனிடம் இருக்கு. அதனால அடியார்களை கவனிக்கல. அடியார்களை அவமதித்தான் சுந்தரன் என்று அங்கு இருக்கக்கூடிய தேவாசிரிய மண்டபத்திலிருந்து அடியார்கள் அத்தனை பேரும் மனம் குழுங்குகின்றார்கள். இப்ப உள்ளேயே இவரை நுழைய விடல. அடியார்களை மதிக்காத ஒரு நபன் எப்படி உள்ள இறைவனை போய் தரிசிக்கலாம்? உள்ள நுழைய விடல. தியாகராஜரை பார்க்காம இவரால இருக்க முடியாது. அதனால இறைவன் என்ன செஞ்சாராம், இவருக்கு தனியா ஒரு இடத்துல காட்சி கொடுக்குறாரு. தியாகராஜர் தான் இருக்கிற இடத்துல இருந்து காட்சி. அதனாலதான் ஒட்டு தியாகராஜர் என்ற ஒரு பெயர். அந்த நிலையில தன்னுடைய தவறு என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. இருந்தாலும் அடியவர்கள் மனம் புண்படுவதற்கு தான் காரணமாக்கி விட்டோம் என்பதனால வருந்தி இவர் திருத்தொண்ட தொகையை பாடுகின்றார். பிள்ளைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு அடியேன் என்று பாடுகின்றார். இந்த திருத்தொண்ட தொகையை நமக்கு கொடுத்த திருத்தலம் எதுனா இந்த திருவாரூர் திருத்தலம் தான். அதே மாதிரி சுந்தரருக்காக இறைவன் பறவை நாச்சியாரை தம் தூது சென்ற இடம் மட்டும் இல்ல, பெண் கேட்டு சென்ற இடமும் எது, இந்த திருத்தலம் தான். நட்பினுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துகின்ற திருத்தலம். இங்க இருக்கக்கூடிய இறைவனை அடியேற்கு எளிவந்த தூதன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் பாடுகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயார் இசை ஞானியார். அவர் அவதரித்த திருத்தலம் கமலாபுரம் என்பது. அது இந்த திருவாரூர் மன்னார்குடி பாதையில 7 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது. அவருடைய குரு பூஜை நாள் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் என்று பார்க்கிறோம்.
அதே மாதிரி தண்டி அடிகளுக்கு இங்க குரு பூஜை செய்யப்படுகிறது. பங்குனி மாதத்தும் சதய நட்சத்திரத்துல மூலாதார கணபதிக்கு அருகிலே தண்டி அடிகளினுடைய திருவுருவ சிலைக்கு குரு பூஜை செய்யப்படுகின்றது. இங்க மட்டும் 65 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. திருவாரூர் கோயில், ஊர், திருக்குளம், வீதி, தேர்திருவிழா இப்ப எல்லாவற்றையும் பற்றி தனித்தனியா தேவார பாடல்கள் காணப்படுகின்றன. திருவாரூர் தலபுராணம் காணப்படுகிறது. திருவாரூர் மருந்து வெண்பா மாலை என்று ஒன்று உண்டு. திருவாரூர் நான்மணி மாலை என்று காணப்படுகிறது. திருவாரூர் தலபுராணம் இருக்கின்றது. திருவாரூர் பாதி, திரு ஒற்றியூர் பாதி வெண்பா அந்தாதி. அசபா நடன பதிகம், தியாகராஜ லீலை, இப்படி பல தமிழ் இலக்கியங்கள் திருவாரூர் தலபுராணத்தினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்றன. குமரகுருபர சுவாமிகளும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் சிவஞான தேசிகரும் இந்த திருத்தலத்து இறைவனை மிக அற்புதமாக தங்களுடைய இலக்கியங்களில் சிறப்பித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். திருவாரூர் புராணம் ஒன்று இருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் தோன்றிய நூல்களில் அது ஒன்று. என்னுடைய ஆசிரியர் யாருன்னா சம்பந்த முனிவர் என்பவர். நிரம்ப அழகிய தேசிகரின் மாணாக்கரவர். இந்த நூலை அரங்கேற்றிய காலம் 1592. 111 சருக்கங்களை கொண்ட இந்த நூலிலே 2929 பாடல்கள் காணப்படுகின்றன. இருக்கக்கூடிய பல தெய்வங்களுக்கு வணக்கம் சொல்லுகின்ற 1000 பாடல்கள் மட்டுமே 35 காணப்படுகிறது. திருத்தப்பாவினாலான இந்த நூலிலே இறைவனை போற்றுகின்ற தோத்திர பாடல்கள் ஏராளம். தெய்வ பொருளே திருவாழ் நீழல், நீ வைத்த அறம்பொருள் வேதியனே, மை வைத்து ஒளிரும் மாணிக்கத்தானே, சைவச்சுடரே சரணம் சரணம். போக்குண சருக்கத்துல சிவபூஜையை சிறப்பிக்கின்ற பாடல். ஈசனை பூசை செய்யில் இறந்திட பவம் ஒன்றில்லை, ஈசனை பூசை செய்யில் எந்திடா பதம் ஒன்று இல்லை, ஈசனை பூசை செய்தில் எய்திடா சித்தி இல்லை, ஈசனை பூசை செய்யார் எய்திடா நிறைவும் இல்லை என்று பாடுகின்றார். ஆக எண்ணற்ற அருட்சிறப்புகளை உடைய இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய திரு பதிகங்கள், இந்த பதிகங்களை நம்ம சொல்லவே முடியாது. அத்தனை பதிகங்களை கொண்டது இந்த திருத்தலம். தேவார திருநாவுக்கரசர் மட்டும் பாடிய பதிகங்கள் மொத்தம் 21 பதிகங்கள் காணப்படுகின்றன. அதுல ஒண்ணு மெய்யலாம் வெண்ணீரு சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே, மெய்யலாம் என்றெண்ணி ஒளி தூக்கி உழி தந்து என் உள்ளம் விட்டு, பொய்யுலா மலர் சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரை கையினால் தொழாதுரிந்து கண்கிருக்க காய் கவர்ந்த கல்வனியே என்று பாடுகின்றார். திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் 5 பதிகங்கள். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரரை பக்தி மலர்தூவ முக்தியாகுமே, பிறவி அறுப்பீர்கள் அரவன் ஆரூரரை மறவாதேத்துமின் துறவியாகுமே, துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரூர் நன்பொன் மலர்தூவ இன்பமாகுமே, உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ நையும் வினைதானே என்று பாடுகின்றார். சுந்தரர் பாடிய பதிகங்கள் 8 பதிகங்கள்னா இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, பறைகிழித்து அணைய போர்வை பற்றியான் நோக்கினேற்கு திரை கொணர்ந்து ஈண்டி தேவர் செம்பொனும் மணியும் தூவி அறைகழல் இறைஞ்சும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று பாடுகின்றார். மட்டும் இல்ல, மாணிக்க வாசகருடைய 8வது திருமுறையில பூங்கமலத்து அயனொடும் மால் என்று தொடங்குகின்ற பாடல் காணப்படுகின்றது. பூந்துருத்தி நம்பி காட நம்பியில திருவிசைப்பா பாடியிருக்கின்றார். கைக்குவான் முத்தீன் என்று தொடங்குகின்ற பாடல் சேரமான் பெருமாள் நாயனார்
அகவல் விரிகடல் என்று தொடங்குகின்ற பாடலை பாடியிருக்கின்றார். இப்படி அருளாளர்கள் பலரால் போற்றப்பட்ட அருள் நிறைந்த ஒரு அற்புதமான திருத்தலமாகிய இந்த திருவாரூர் திருத்தலத்தினுடைய சிறப்பின் சில துளிகளை பகிர்வதற்கு வாய்ப்பை நல்கிய இறை அருளுக்கும் குரு அருளுக்கும் இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்து இது நாள் வரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற புகழினி பன்னாட்டு தமிழ் உயராய்வு மையத்திற்கும் லண்டன் தமிழ் கல்விக் கழகத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர் ஜெயவாணி அம்மையாருக்கும் உரிய இடங்களிலெல்லாம் அற்புதமாக இறைவனுடைய திரு வடிவங்களையும் புகைப்படங்களையும் நிழற்படங்களையும் படைத்து காட்டுகின்ற ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஐயா அன்புஜெயா ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே தவறாது பங்கு பெற்று தன்னுடைய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கின்ற புலவர் ராசமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் இறை வாழ்த்து பாடிய வள்ளிநாயகி அம்மையாருக்கும் இதனால் இவ்வளவு நேரமாக இந்த திருவாரூர் பற்றிய பதிவுகளை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அடியவர் திருக்கூட்டத்தினர் அனைவருக்கும் அடியேனுடைய திறம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் குறித்தாக்குகின்றேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அப்படியே வான்மிகில் வளாது பெய்க பாடுங்கம்மா. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரந்த ஐயா அன்பு ஜெயா ஐயா, சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சி முடிக்கிறேன். நடைபெறுதுங்களா? ஏன்னா அடுத்த நிகழ்வு